காலை வணக்கம். என் அன்பான நண்பர்களே, எஜமானர்களே மற்றும் கடவுள்களே. மகவதார் அறக்கட்டளை வழங்கும் 21 நாட்கள் இலவச முழுமையான ஆரோக்கிய திட்டம் தொகுதி 6 பேட்ச் 6. இன்று நாள் 6 தேதி 6/9/2025 சனிக்கிழமை. நேரம் காலை 5 மணி. நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக என்னுடைய பிரணாம்சுகளை அசண்டட் மாஸ்டர் மகவதார் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பிதமகா டாக்டர் பத்திரிஜி ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை அனைத்து ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய பிரணாம்சுகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இன்று முதல் நிகழ்ச்சியாக 1 மணி நேரத்துக்கு தியான பயிற்சி. அதில் 40 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம். அடுத்து 20 நிமிடங்கள் அமைதியான தியானம், சைலண்ட் மெடிடேஷன், மௌன தியானம். இரண்டாவது நிகழ்ச்சியாக இன்று சிறப்பு நிகழ்ச்சி அனுபவங்கள் பகிர்தலில் இன்று நம்மிடம் உரையாற்ற வருபவர் சீனியர் மாஸ்டர் திருமதி பத்மஜா மேடம் அவர்கள். தலைப்பு: தியானம் அவர்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு மாற்றியது. இன்று இரண்டாவது நிகழ்ச்சி ஸ்பெஷல் ஈவெண்ட், ஸ்பெஷல் ப்ரோக்ராம், ஷேரிங் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ், ஹவ் மெடிடேஷன் டிரான்ஸ்ஃபார்ம்டு லைஃப் என்ற தலைப்பில் சீனியர் மாஸ்டர் திருமதி பத்மஜா மேடம் அவர்கள் நம்மிடம் உரையாற்றுவார்கள். நண்பர்களே, நாம் முதல் நிகழ்ச்சியாக தியான பயிற்சிக்கு செல்வோம். தியானத்தினால் விளையும் ஒரு சில நன்மைகளை கூற விழைகிறேன். நண்பர்களே, தியானத்தினால் மனம் எப்போதும் அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான நிலையில் இருக்கும். தியானத்தினால் வீண் பழக்கங்கள் நம்மை விட்டு விலகும். தியானத்தினால் குணமடைதல் வேகமாக நிகழும். தியானத்தினால் ஞாபக சக்தி அதிகரிக்கும். தியானத்தினால் அனைத்து வேலைகளிலும் செயல்திறன் அதிகரிக்கிறது. தியானத்தினால் விழிப்புணர்வு அதிகரிக்கிறது. தியானத்தினால் சரி அல்லது தவறு என பகுத்தறியும் திறன் கூர்மையாகிறது. தியானத்தினால் சிந்தனை ஆற்றல் அபரிமிதமாக அதிகரிக்கிறது. தியானத்தினால் மனபலம் மற்றும் சுயமரியாதை இயற்கையாகவே வலுவாகிறது. தியானத்தினால் உறவுகள் மிகவும் அர்த்தமுள்ளதாகவும் நிறைவானதாகவும் மாறும். தியானத்தினால் நம் வாழ்க்கையின் நோக்கம் நன்றாக புரியும். தியானத்தினால் நம் வாழ்க்கை கொண்டாட்டமாக மாறும். நண்பர்களே, இப்பொழுது ஒன்றாக அமர்ந்து தியானம் செய்வோம். தியானத்தின் ஆனாபானாசதி நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். ஆனா என்றால் மூச்சை உள்ளிழுப்பது, அபானா என்றால் மூச்சை வெளியிடுவது, சதி என்றால் மூச்சினை கவனத்தில் கொள்வது. இது மகான் புத்தர் அவர்களால் 2500 வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இது மிகவும் எளிமையானது. இதில் எந்தவித ஜபமோ மந்திரமோ ஸ்லோகமோ கிடையாது. நண்பர்களே, நீங்கள் இப்பொழுது 1 கிளாஸ் தண்ணீரை அருந்திவிட்டு மேலும் 1 கிளாஸ் தண்ணீரை அருகில் வைத்துக் கொள்ளவும். நீங்கள் அமர்ந்திருக்கும் உங்கள் அறையின் விளக்கின் வெளிச்சத்தை குறைத்துக் கொள்ளவும். நீங்கள் கண்கண்ணாடி அணிந்திருந்தால் கண்கண்ணாடியை கழட்டி வைத்து விடவும். இப்பொழுது வசதியாக உட்கார்ந்து உங்கள் முதுகை நேராக வைத்துக் கொள்ளவும். நீங்கள் தரையில் சமணமாக ஒரு விரிப்பில் அமரலாம் அல்லது சேரிலோ சோஃபாவிலோ கூட அமரலாம். அப்படி நீங்கள் சேரிலோ சோஃபாவிலோ அமர்ந்தால் உங்கள் கால்களை குறுக்காக கொண்டு கைகளை இதுபோல் விரல்களால் பிணைத்து அவற்றை உங்கள் தொடைகளில் வைக்கலாம். இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு, நண்பர்களே, இன்னும் 1 மணி நேரத்துக்கு தயவு செய்து யாரும் கண்களை திறக்க வேண்டாம். நாம் ஓகே சொல்லும் வரை. இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு இயற்கையாக நடக்கும் உங்கள் சொந்த மூச்சினை கவனியுங்கள். சிம்பிள் பிரீத், நேச்சுரல் பிரீத், நார்மல் பிரீத், டெண்டர் பிரீத். மென்மையான சுவாசம்,
இயற்கையான சுவாசம், இலகுவான சுவாசத்தை கவனியுங்கள். உங்கள் மூச்சு உங்கள் எஜமானர். எந்த எண்ணங்களையும் உடனே குறைத்து, அதாவது ஆங்கிலத்தில் கட் யுவர் தாட்ஸ், எந்த எண்ணங்களையும் உடனே குறைத்து உங்கள் சொந்த மூச்சில் கவனம் செலுத்த தொடங்குங்கள். உங்கள் மனம் எந்த எண்ணமும் இல்லாமல் காலியாக இருக்க வேண்டும். மனம் ஜீரோ தாட்ஸ் நிலையில் இருக்க வேண்டும். இப்பொழுது 40 நிமிடங்களுக்கு இசையுடன் கூடிய தியானம். நாம் அற்புதமான இசையை இசைப்போம். இனிய இசையுடன் தியானம் செய்து மகிழ்வோம். நண்பர்களே, நான் இசையை தொடங்குகிறேன். நீங்கள் தியானத்தை தொடருங்கள். நன்றி.
நண்பர்களே, சைலண்ட் மெடிடேஷன் தியானத்தை தொடருங்கள். அமைதியான தியானம், 20 நிமிடங்களுக்கு மௌன தியானம். தியானத்தை தொடருங்கள்.
கடைசி 2 நிமிடங்கள் நண்பர்களே. கடைசி 20 வினாடிகள். கடைசி 5 வினாடிகள். 5, 4, 3, 2, 1, 0. நண்பர்களே, இப்பொழுது நீங்கள் அனைவரும் உங்கள் இரு உள்ளங்கைகளையும் நன்றாக உரசி உங்கள் விரல்களை உங்கள் கண்களின் மேல் வைக்கவும். அந்த சக்தியினை உணரவும். 5, 4, 3, 2, 1, 0. இப்பொழுது உங்கள் இரு கைகளையும் கண்களின் மேலிருந்து விலகவும். இப்பொழுது மெதுவாக உங்கள் கண்களை மலர்ந்த முகத்துடன் சிரித்த முகத்துடன் திறக்கவும். நண்பர்களே, நாம் இப்பொழுது ஒரு மிகச்சிறந்த தியானத்தை செய்து முடித்தோம். அனைவருக்கும் நன்றி. இன்று 2வது நிகழ்ச்சியாக சிறப்பு நிகழ்ச்சி, ஸ்பெஷல் ஈவெண்ட், அனுபவங்கள் பகிர்தல். அதில் தியானத்தினால் வாழ்க்கையில் மாறுதல் எப்படி ஏற்பட்டது என்பதை பற்றி, அவர்களுடைய அனுபவங்களை பற்றியும் சீனியர் மாஸ்டர் திருமதி பத்மஜா மேடம் அவர்கள் வெப்பனப்பள்ளியிலிருந்து உரையாற்றுவார்கள். அவர்கள் தெலுங்கில் உரையாற்றுவார்கள், சீனியர் மாஸ்டர் என்பதால். அதை அவர்களுடைய மகள் அவர்கள், சீனியர் மாஸ்டர் திருமதி பத்மஜா அவர்கள் தமிழில் மொழியாக்கம் செய்வார்கள். அதற்கு முன்பாக நமது மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர் திரு குருஜி டாக்டர் திரு ரங்கநாதன் ஐயா வேண்டுகோள்படி நான் ஒரு சிறிய அறிவிப்பை வெளியிடுகிறேன். நண்பர்களே, நாம் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வரை ஆன்மீகம் ஞானம் பகிர்தலில், விஸ்டம் ஷேரிங்கில் பல சீனியர் மாஸ்டர்கள் கருத்துக்களை கூறுகிறார்கள். வெள்ளிக்கிழமை ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் டெக்னிக்ஸ், முழுமையான வாழ்க்கை முறை கொள்கைகள் நுட்பங்கள் என்ற தலைப்பில் நமது உணவு பழக்கங்கள், முத்ரா, யோகா, பிராணாயாமா பற்றி செய்து தெரிந்து கொள்கிறோம். வரும் வாரங்களில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற இருப்பதால் நமது தியான நேரத்தை சற்றே மாற்றி அமைத்துள்ளார்கள். 5 மணிக்கு தான் நிகழ்ச்சிகள் தொடர்கின்றன. 5 மணியிலிருந்து சுமார் 5:45 வரை 5:40 வரை தியான பயிற்சி. அடுத்ததாக 5:40 சுமார் 6:15 வரை அனுபவங்கள் பகிர்தல். சீனியர் மாஸ்டர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்கள், தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை பற்றி நம்மளிடம் கலந்துரையாடுவார்கள். அடுத்ததாக 6:15 7 மணி வரை நம்முடன் இன்று பங்கு பெறும் அனைத்து ஆசிரியர்களும், அதாவது நம்ம இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறும் அனைத்து ஆசிரியர்கள் நண்பர்களும் பார்ட்டிசிபன்ஸும்
தங்களுடைய அனுபவங்களை, சிறு சிறு கருத்துக்களை பகிர வேண்டும் என்று ஐயா கூறியுள்ளார்கள். ஒரு சில நிமிடங்கள், ஒவ்வொருவரும் 3 நிமிடம் அந்த மாதிரி டைம் எடுத்துக்கிட்டு தங்களுடைய அனுபவங்கள், தாங்கள் ஒரு கவிதை வாசிக்க வேண்டும், நகைச்சுவையாக ஜோக்ஸ் பேசலாம், மிமிக்ரை பேசலாம், போயட்ரி சொல்லலாம், பாட்டுகள் பாடலாம், மேலும் முத்ராஸை பற்றி பேசலாம், சொரயோகா, ஓம் ரெமெடிஸு, முத்ரா தெரப்பி, அக்குப் ப்ரெஷர்ஸ், இதை பற்றிலாம் பேசலாம். முக்கியமாக பார்ட்டிசிபென்ட்ஸ் ஷேரிங் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு, சிங்கிங் சாங்ஸு, மிமிக்ரை, இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை பங்கு பெறணும். அதெல்லாம் ஒரு சனிக்கிழமை பொறுத்த வரைக்கும் ஒரு பல்சுவை நிகழ்ச்சி மாதிரி இருக்கணும்னு ஐயா விருப்பப்படுறாங்க. இதுதான் மற்ற மொழிகளை, கன்னடத்துல, தெலுங்குல, இந்தியில, ஆங்கிலத்திலயும் அவங்க நடத்தி வந்துட்டு இருக்கிறாங்க 16 வருஷமா. ஸோ அதை தமிழ்லையும் கொண்டு வரணும்னு ஐயா விருப்பப்படுறாங்க. ஸோ அடுத்த வாரத்துல அந்த மாதிரி நிகழ்ச்சியை நம்ம சனிக்கிழமை மாற்றி அமைத்துக் கொள்வோம். இப்பொழுது நான் இந்த இந்த 2வது நிகழ்ச்சியாக சிறப்பு நிகழ்ச்சி ஆன்மீக அதாவது அனுபவங்கள் பகிர்தல், வாழ்க்கையில் எப்படி மாறுதல் ஏற்பட்டது என்பதை நமது சீனியர் மாஸ்டர் திருமதி பத்மஜா மேடம் அவர்கள் வேப்பனப்பள்ளியிலிருந்து பேசுவார்கள், தெலுங்கில் உரையாற்றுவார்கள். அதை தமிழில் அவரது மகள் திருமதி சீனியர் மாஸ்டர் திருமதி இமாஜா மேடம் மொழிபெயர்த்து சொல்வார்கள். அதற்கு முன்பாக நான் ஒரு சிறிய குறிப்பு அவர்களை பற்றி கூற விரும்புகிறேன். நண்பர்களே, சீனியர் மாஸ்டர் திருமதி பத்மஜா மேடம் அவர்கள் வேப்பனப்பள்ளியிலிருந்து வருகிறார்கள். அவர்கள் மிக சிறந்த முறையில் தியானங்கள் பயின்று பல வருடங்களாக தியான பயிற்சி மேற்கொண்டு பல தியான சேவைகள் செய்து தியான யக்னங்களில் பங்கு கொண்டு அவர்களே அந்த தியானங்களை முன்னின்று நடத்தி வருகிறார்கள். தமிழ்நாடு அளவில் மிகப்பெரிய அது ஒரு நிகழ்ச்சியாக செய்து கொண்டு வருகிறார்கள். மேலும் மாஸ்டர் திருமதி இமாஜா மேடம் அவர்கள் தன் சிறு வயதிலிருந்து தியானம் செய்து வருகிறார். அவர் இப்பொழுது பெங்களூரில் இருக்கிறார். மாஸ்டர் திருமதி இமாஜா மேடம் பல வெஜிடேரியன் ரேலிஸில் பங்கு பெற்றுள்ளார். அவர்கள் பல தியான மகா சக்ராஸ், பல தியான மகா யக்னங்களில் பங்கு பெற்றுள்ளார்கள். அவர்கள் PMC தமிழில் பல ஆன்மீக வகுப்புகள் எடுத்துள்ளார்கள். பல சந்தர்ப்பங்களில் பல நிகழ்வுகளில் ஆன்மீக வகுப்புகள் எடுத்துள்ளார்கள். மேலும் அவர்கள் ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று பேம்ப்ளெட், துண்டு பிரசுரங்கள் பல கிராமங்களில் விநியோகித்து வருகின்றார்கள், சேவை புரிகிறார்கள். அவர்கள் மாஸ்டர் திருமதி இமாஜா மேடம் அவர்கள் ஆன்மீக சேவைகள் மிக சிறப்பாக செய்து வருகிறார்கள். அதுவே அவரது வாழ்க்கையின் குறிக்கோளாக அவர்கள் அன்னையுடன் சேர்ந்து கொண்டு சேவை செய்து வருகிறார்கள். நான் இப்பொழுது மாஸ்டர் திருமதி இமாஜா மேடம், சீனியர் மாஸ்டர் திருமதி இமாஜா மேடம் மற்றும் சீனியர் மாஸ்டர் திருமதி பத்மஜா மேடம் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேடம், நீங்க 2 பேருமே ப்ரொசீட் பண்ணலாம். మేడం స్టార్ట్ చేయండి. పద్మజ మేడం స్టార్ట్ చేయండి. థ్యాంక్స్ అమ్మా. మంచిదండి సార్. సార్ వినిపిస్తుందా? అవును మేడం, బాగుంది మేడం. ఓకే ఓకే సార్. అందరికీ నమస్కారము. పత్రిజీ గారికి ఆత్మ ప్రణామాలు తెలియజేస్తున్నాను. నా పేరు పద్మజ, మాది వేపనపల్లి. నేను 20 సంవత్సరాలుగా ధ్యానం చేస్తా ఉంటాను. అందరి మాదిరే ధ్యానానికి ముందర ఒక జీవితం నాది, ధ్యానం తర్వాత కంప్లీట్ నా జీవితమే మారిపోయింది. ధ్యానానికి ముందర ఎక్కువ అందరి మాదిరే నేను కూడా పూజలు, స్తోత్రాలు, జపాలు అలా గడిపేదాన్ని. పూజలు అంటేనే ఎక్కువ శివలింగం పూజ, దుర్గా పూజ, లక్ష్మీ పూజ, ఆంజనేయ స్వామి పూజ, లలిత పూజ, కుబేర పూజ, వెంకటేశ్వర స్వామి పూజ, రాముల వారి పూజ, ఇట్లా అన్ని మర్చి కూడా పోయినాను. నేను అన్ని పూజలు చేసేదాన్ని. వాయిస్ ఉందా? ఉంది మేడం. కొంచెం కొంచెంగా మీరు ఇమాజా మేడం ట్రాన్స్లేషన్ చేయవాలా కొంచెం కొంచెమా? ఓకే చెప్పండి. తెలుసు సార్, తెలుసు. ఓకే మేడం. తర్వాత ఎక్కువ గుళ్ళల్లో వచ్చేసి ఏ చెట్టుకైనా, రావి చెట్టుకైనా, బిల్వ చెట్టుకైపోని, నాగలరాళ్ళకైపోని 108 ప్రదర్శనలు చేసేదాన్ని, అభిషేకాలు చేసేదాన్ని, ఇలా పూజల్లో ఉండేదాన్ని. ప్రతిరోజు లలితా సహస్రనామము, విష్ణు సహస్రనామము చదివేదాన్ని. భగవద్గీత అయితే 40 days ప్రతిరోజు 701 శ్లోకాలు కూడా చదివేదాన్ని. హనుమ జయంతి రోజు అయితే కన్నా 108 సార్లు హనుమాన్ చాలీసా చదివేదాన్ని. తర్వాత రామాయణము, భారతము, భాగవతము ఇట్లా కూడా చదివేదాన్ని.
తర్వాత ఒక గురువు దగ్గర ఉపదేశం తీసుకొని శ్రీరామ జయరామ జయ జయరామ 13 లక్షలు జపం చేసేదాన్ని. ఇట్లా లైఫ్ స్టైల్ ఉండింది నాది ధ్యానానికి ముందర. ஓகே హిమజ. ஓகே. ஸோ எல்லாருக்கும் வணக்கம் மாஸ்டர். ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாரும் மாதிரியே அவருக்கும் என்னன்னா, தியானத்துக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை, தியானத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கு. என்னன்னா, தியானத்துக்கு முன்னாடி எவ்வளவோ பூஜைகள் பண்ணி ஸ்தோத்திரங்கள் ஜபம் இந்த பாத்துல இருந்திருக்காங்க. ஸோ அது எப்படி இருந்திருக்காங்கன்னா, பூஜை கூட நார்மலா இல்லாம எல்லா கோவில்களுக்கும் போய் அபிஷேகங்கள் கொடுக்கறது, பிரதட்சிணங்கள் பண்றது, இந்த மாதிரி ஒவ்வொரு பர்பஸ்ல ஒவ்வொரு கோவிலுக்கு போய் அந்த கோவில்ல என்ன முக்கியமான இது இருக்கோ அது பண்ணிட்டு இருப்பாங்களாம் பூஜையில இருக்கும்போது. அதுக்கப்புறம் ஜபம் ஸ்தோத்திரங்கள், பகவத்கீதை டெய்லி 11 டைம்ஸ் படிக்கிறது, ஹனுமான் சாலிசா 108 டைம்ஸ் படிக்கிறது, இந்த மாதிரி விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஆகட்டும், லலிதா சஹஸ்ரநாமம், இந்த மாதிரி நிறைய ஸ்தோத்திரங்களும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஜபம், ஒரு குரு கிட்ட போய் உபதேசம் எடுத்துக்கிட்டு ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா அப்படின்றது 13 லெட்டர்ஸ் இருக்கு. ஓகேவா? அத 13 லட்சம் தடவை அவர் ஜபம் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க பண்ணிருக்காங்க. తర్వాత ఒక పాంప్లెట్ ద్వారా నేను ఈ ధ్యానంలోకి వచ్చినాను. ధ్యానంలోకి వచ్చిన తర్వాత తెలిసింది ఆ పూజలు స్తోత్రాలు జపాల కంటే ఇది ఉన్నతమైనది అనేసి సాక్షాత్ కృష్ణుడు చెప్తున్నారనమాట ఒక శ్లోకంలో. కోటి పూజ సమం స్తోత్రం, కోటి స్తోత్రం సమం జప, కోటి జప సమం ధ్యాన, కోటి ధ్యాన సమోలయ అనేసి. అంటే కోటి పూజలు, కోటి స్తోత్రాలు, కోటి జపాలు ఎంత వాటికంటే ఉన్నతమైంది ధ్యానము అనేసి తెలుసుకొని కరెక్ట్గా ఈ ధ్యానాన్ని వాటికంటే ఎంతో ఉన్నతమైందని తెలుసుకున్నాను. அவங்க சொன்னாங்க இல்லையா, கோடி பூஜை, கோடி ஸ்தோத்திரங்கள், கோடி ஜபங்கள் பண்ணா ஒரு தியானத்துக்கு சமம் அப்படின்ட்டு அவங்க தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது அவங்களுக்கு. ஸோ இந்த தியானத்துக்கு அவங்க ஒரு பாம்ப்ளெட் மூலமா லைப்ரரியில புத்தகங்கள் படிக்கிறதுக்காக போய் அங்க ஒரு பாம்ப்ளெட் இருந்துச்சாமா, நோட்டீஸ் மாதிரி. அதை பார்த்துதான் அவங்க இந்த தியானத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்களா, தியானத்துக்குள்ள வந்திருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது, ஓகே இந்த பூஜைங்களை விட, ஸ்தோத்திரங்களை விட, ஜபங்களை விட தியானம் தான் மேலானது, உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ధ్యానంలోకి వచ్చిన తర్వాత ముందర ఎలా సాధన చేసేదాన్నో అదే మాదిరి 40 days 1 hour 2 hours అట్లా 6 hours ఒకే సిట్టింగ్ లో ఏది చేసినా 40 hours చేసేదాన్ని అన్నమాట. అలా ధ్యాన సాధన చేసేదాన్ని. పత్రిజీ సార్ చెప్పినట్లు బుక్స్ ముందర రామాయణము భాగవతం చదివేదాన్ని. కానీ పత్రిజీ సార్ది తులసీ దళము, మరణం లేని మీరు, పత్రిజీ సార్ ఏమేమి బుక్స్ చెప్తున్నానో ఆ బుక్స్ చదివేదాన్ని. తర్వాత ఎక్కడ ధ్యాన యజ్ఞం జరిగిన సజ్జన సాంగత్యం చెప్తారు సారు, ధ్యానము, స్వాధ్యాయము, సజ్జన సాంగత్యం, ఆ 3 నేను చేసేదాన్ని. మా పిల్లల్ని కూడా పిలుచుకొని పోయేదాన్ని అనమాట. ఎక్కడ జ్ఞాన యజ్ఞాలు జరిగినా కానీ వాళ్ళని పిలుచుకొని పోయేదాన్ని. మాస్టర్స్ ప్రతి ఒక్కరూ తెలుసుకోవాల్సింది, పెద్దలు మనం వెళ్ళిపోయి చేసుకుంటామని కాదు, వాళ్ళకి ఏమి తెలియదు అనుకుంటాము. ఎప్పుడైతే నేను మా పిల్లల్ని కూడా ఆ ధ్యాన యజ్ఞాలకు పిలుచుకొని పోయిన వల్ల మా హిమజ, శ్రీనిజ వాళ్ళకు చిన్న వయసులోనే అది ధ్యానం తెలిసిన దాని వల్ల సపరేట్ గా ధ్యానం చేయాలనేసి లేకుండా వాళ్ళ జీవితంలోనే అది ఒక భాగం అయిపోయింది. ఓకే, ఈ 3 చేసేదాన్ని, ధ్యానము, స్వాధ్యాయము, సజ్జన సాంగత్యం. ஸோ பத்ரிஜி சார் எப்பயுமே தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம் செய்யணும், அந்த 3மே ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அது போல இவங்க தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, 40 days 1 hour, 40 days daily 2 hours, 40 days daily 3 hours, இந்த மாதிரி 40 days daily 6 hours வரைக்கும் அவங்க தியான சாதனை செஞ்சிருக்காங்க. அதே போல தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ராமாயணம், மகாபாரதம், இந்த மாதிரி கதைகள் இது எல்லாமே நிறைய
படிச்சுட்டு இருந்தாங்களாம். ஆனா இப்போ வந்துட்டு பத்ரி சார் சொன்ன எல்லா புத்தகங்களும், துளசி தளமாகட்டும், ஒரு யோக ஆத்மகதை, அதுக்கப்புறம் வந்துட்டு டோல்டெக் 4 அக்ரிமெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் வந்துட்டு நிறைய இங்கிலீஷ் ஆத்தர்ஸ் ஆகட்டும், சார் சஜஸ்ட் பண்ண எல்லா புத்தகங்களும் இவங்க வந்து படிச்சிருக்காங்களாம். அதுக்கப்புறம் வந்துட்டு சஜ்ஜன சாங்கத்தியம், எங்க எந்த மகா யஜ்ஞங்கள் இது ஆகட்டும், ப்ரோக்ராம் ஆகட்டும், இவங்க வந்துட்டு போறதே இல்லாம குழந்தைங்களையுமே அழைச்சிட்டு போயிட்டு இருந்தாங்களாம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பண்றதே இல்லை, நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி கூப்பிட்டு போய் இது பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அவங்க லைஃப் வந்துட்டு நல்லா இருக்கும். நான் அப்படி கூப்பிட்டுட்டு போனதால இப்போ அவங்க வந்துட்டு மெடிடேஷன் அப்படிங்கிறது வந்து தனியா பண்ணாம அவங்க வாழ்க்கையில அது ஒரு பகுதியா மாறிடுச்சு. அதனால எல்லாரும் அவங்க குழந்தைங்களை எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டுட்டு போயிட்டு இந்த தியானத்தை சொல்லி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. నాకు ఫస్ట్ మార్పు ధ్యానంలో ఎప్పుడైతే నేను ధ్యానానికి ముందర భగవంతుడు ఒక గుడిలోనే ఉంటారు అని అనుకునేదాన్ని. ధ్యానం సాధన చేసిన తర్వాత భగవంతుడు అనేవాడు ఎక్కడో లేడు, మన లోపలే భగవంతుడు. మనమే కాదు, మన ఎదురుగా ఉన్న సర్వ జీవాసులను భగవంతుడు అని మొట్టమొదటిగా వచ్చింది. తర్వాత నేను కాదు, ఆత్మస్వరూపాన్ని అనే జ్ఞానం కూడా నాకు ధ్యానం తర్వాత ఆ మార్పు నాకు ఫస్ట్ వచ్చిండేది అదే. ஓகே, அவங்களுக்கு முதல்ல அவங்களுக்கு என்ன ஒரு மாற்றம் அடைஞ்சிருக்காங்க, எந்த ஒரு ஞானம் வந்திருக்கு இந்த தியானத்தினால அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து கடவுள் அப்படின்றவர் வந்து கோவிலுக்குள்ள மட்டும்தான் இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்களாம். ஆனா ஒன்ஸ் தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கடவுள் அப்படின்றது எல்லா இடத்துலயும் இருக்காங்க, கோவில்ல மட்டுமே கிடையாது, ஒரு செடியில இருக்காங்க, ஒரு கொடியில இருக்காங்க, நமக்குள்ள இருக்காங்க, எல்லா விஷயங்களிலும் கடவுள் இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். ஆனா அதுக்கு முன்னாடி கோவில்ல மட்டும்தான் இருக்காங்க அப்படிங்கிறது அவங்க நினைச்சிருக்காங்க. சோ இதுதான் அவங்களுக்கு வந்து தியானத்தினால அடைஞ்ச மாற்றம் அப்படின்ட்டு சொல்றாங்க. తర్వాత నాకు ధ్యానంతో పాటు నేను మౌన సాధన కూడా చేసేదాన్ని. మౌనం మౌనం ఉండేదాన్ని. 5 days కంటిన్యూషన్ ఉన్నాను. ధ్యానంతో పాటు మౌన సాధన చేసినందువల్ల నాకు ఎక్కువ భయం ఉండేదన్నమాట. పిల్లలు పెళ్లిళ్ళు అయిపోతే కన్నా నేను ఎలా ఒంటరిగా ఉండేదాన్ని, మా ఊరు కూడా వదిలేసి పిల్లలు ఉండేసుకుంటేదాన్ని, మా అమ్మ వాళ్ళ ఊరికి కానీ నాకు. అలాంటిది ఎక్కడైతే ఈ సాధన మౌన సాధన చేసిన తర్వాత హిమ్మగా పెళ్లి అయిపో వాయిస్ స్టాప్ అయిపోయింది. హలో మేడం, ఇమాజే మేడం, అమ్మ నేమ్ అమ్మ నేమ్ ఇక్కడ రాలేదు మేడం ల్యాప్టాప్లో. అవునా? అవును, చూడండి, మీరు నేమ్ వచ్చింది, అమ్మ నేమ్ రాలేదు. చెప్పండి అమ్మ దగ్గర. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தியான சாதனை பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் மௌன சாதனை பண்ண ஆரம்பிச்சாங்களாம். தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மௌனத்தோட அந்த மதிப்பு தெரிஞ்சதாம். ஸோ இனிஷியலா ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஒரு நாள் மௌனம் இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் மௌனம் இருக்கிறது, அந்த மாதிரி அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 40 நாட்கள் வந்துட்டு தொடர்ந்து அவங்க
இருக்கிறது. அந்த சாதனையும் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அதுவே இல்லாம இந்த மௌன சாதனையும் பண்ணதான் அவங்களுக்குள்ள வந்துட்டு பெரும் மார்ப்பு லைக் மாற்றம் வந்து அவங்க வந்து அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மௌனத்தினால என்ன அவங்களுக்கு மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பயம் இருக்குமாமா. அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்னடா பண்றது, நம்ம வந்து அவங்க கிட்டயே போயிடலாம், இல்லைன்னா எங்கேயாவது போகலாம் அப்படின்ற மாதிரி, இந்த வீட்டுல நம்மளால இருக்க முடியாதுன்ற மாதிரி இருந்த அவங்க என்னோட கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு 40 நாட்கள் வந்து இந்த மௌன சாதனை செஞ்சிருக்காங்க. இது செஞ்சதால என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள அது எப்படி அந்த மௌனம் இருந்ததால அவங்க வந்து பெரும் மாற்றம், அந்த தைரியம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து வந்திருக்கு. பயம் போய் தைரியமா அவங்க வந்து மாறியிருக்காங்க அப்படின்றது அவங்க வந்து சொல்றாங்க. ஸோ தியானத்தினால மட்டுமே இல்லாம இந்த மௌன சாதனை செஞ்சு அதுல இருந்துமே பெரும் மாற்றம் அவங்க வந்து அடைஞ்சிருக்காங்க. இப்போ அவங்க வீட்டுல யாரும் இல்லைனாலும் எங்கேயாவது போனாலும் அவங்க இவ்வளவு கூட ஒரு துளி கூட அவங்க வந்து பயப்பட மாட்டாங்களாம். ஃபுல்லா அவ்வளவு தைரியமா அவங்க வந்து அவங்களால இருக்க முடியுது. ஆனா அதுக்கு காரணம் வந்துட்டு இந்த மௌன சாதனை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எவ்வளவு மௌன சாதனை இருக்க 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 என்ன ஆகுதுன்னா, வெறும் வெளியில இருக்கிற மௌனமே இல்லாம, வாய் பேச்சு பேசாம இருக்கிறதே இல்லாம, நம்ம இன்னருக்குள்ள நம்ம அந்தர் மௌனம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நமக்குள்ள கூட அவங்க வந்து எந்த ஒரு ஆலோசனைகள் இல்லாம பியூரா அந்த மௌனம் கூட அவங்களுக்கு வந்துட்டு பண்ற மாதிரி அவங்களுக்கு வந்து நடந்திருக்காமா. ఇప్పుడు వచ్చింది అమ్మ నేమ్ వచ్చింది, అమ్మ దగ్గర చెప్పండి, మాట్లాడ చెప్పండి. సో అన్మ్యూట్ చేసుకోండి మా. అమ్మ దగ్గర చెప్పండి. నేను వేస్తున్నా అన్మ్యూట్ అమ్మకి. ఓకే. షల్ ఐ పుట్ మేడం నేమ్ అన్మ్యూట్? ఓకే సార్. ఒక్క నిమిషం అండి. మేడంకి ఇప్పుడు 1 సెకండ్ కోస్ట్ వచ్చింది. అన్మ్యూట్ వేస్తాను మేడంకు. అన్మ్యూట్ ఇస్తాను మేడం. ఓకే. ఐఎమ్ ట్రయింగ్. మీరు మేడం దగ్గర చెప్పండి అన్మ్యూట్ వేసిగా. అన్మ్యూట్ చేసుకోండి. ఓకే. అవును మేడం, ఓకే సార్, మాట్లాడండి. ఓకే. తర్వాత నాలో ఎక్కువ అటాచ్మెంట్స్ ఉండిందన్నమాట ధ్యానానికి ముందర. అటాచ్మెంట్స్ అంటే విపరీతమైన అటాచ్మెంట్స్ అన్నమాట. వస్తువుల పైన, ఇల్లు పైన, పిల్లల పైన, ప్రతి ఊరి పైన, ప్రతి దాని మీద నాకు అటాచ్మెంట్స్ ఉండిందనమాట. ఇది ఒక పెద్ద బ్యాడ్ హ్యాబిట్ ప్రతి ఒక్కరికి అనుకుంటాను. మనము బ్యాడ్ హ్యాబిట్స్ అంటే కన్నా డ్రింక్ వేరే అనుకుంటాం, కానీ ఈ భయము, ఈ అటాచ్మెంట్స్ కూడా మనలో ఉండే చెడ్డ గుణాలే అన్నమాట. భజగోవిందంలో శంకరాచార్యులు చెప్తారు, సత్సంగత్వే నిస్సంగత్వం, నిస్సంగత్వే నిర్మోహత్వం, నిర్మోహత్వే నిశ్చల చిత్తం, నిశ్చల చిత్తే జీవన్ముక్తి అనేసి. ఏమి అంటే కన్నా మన భౌతిక విషయాల్లో మనం అటాచ్మెంట్స్ ఉన్నాయంటే మన జీవితం ఇదే అవుతుంది. ఎప్పుడైతే మనము ధ్యాన సాధన, ఈ శ్లోకంలో చాలా నీట్గా చెప్పినారు ఆదిశంకరాచార్యులు. మనము సత్సంగత్వం అంటే ఎప్పుడైతే మన ఆత్మ పదార్థంతో మనం ఉంటే ఆటోమేటిక్గా అటాచ్మెంట్స్ తగ్గిపోతుంది అనమాట. నా జీవితంలో ఇది అనుభవపూర్వకంగా జరిగింది. మా పెద్దమ్మాయికి మంచి మార్కులు వచ్చినాయి +2లో. చెన్నైలో వచ్చి టాప్ 1-2 కాలేజెస్లో వస్తే కూడా ఆ అమ్మాయిని నేను వదలలేక చాలా చిన్న కాలేజీలో మా ఊరి దగ్గర చేర్పించినాను అనమాట. తర్వాత చాలా ఫీల్ అయినాం బికాస్ ఆఫ్ అటాచ్మెంట్. ఎప్పుడైతే అటాచ్మెంట్ చాలా తగ్గిందో ధ్యానం ద్వారా, హిమజాని చెన్నైలో చేర్పించాను అనమాట. కాబట్టి ఆ అటాచ్మెంట్ అనేది కూడా నాకు చాలా తగ్గిపోయింది ఈ ధ్యాన సాధన. ஓகே. அதே போல இப்போ முதல்ல அவங்களுக்கு எப்படி பயத்துல இருந்து தைரியம் மாறினாங்க,
அதே போல அட்டாச்மெண்ட், விபரீதமான அந்த அட்டாச்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, குழந்தைங்க இல்லாம இருக்க முடியாது, அதுக்கப்புறம் பொருட்கள் மேல அட்டாச்மெண்ட், வீடு மேல அட்டாச்மெண்ட், இந்த மாதிரி இது வந்து நிறைய இருந்துச்சாமா. அதனால அவங்களால வந்துட்டு பெரிய பொண்ணையும் நல்ல மார்க் எடுத்தாலும் நல்ல காலேஜ்ல சேர்த்தாம அவங்க வீட்டுக்கிட்டேயே இருக்கிற மாதிரி சேர்த்திருக்காங்க. இதனால அந்த அட்டாச்மெண்ட்னால. ஆனா இந்த மௌன சாதனை செஞ்சு 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 இந்த அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது அவங்க வந்துட்டு நீட்டா அவங்க வந்து அதுல இருந்து கெட் ஆன் வந்து ஆயிட்டாங்களாமா. இப்ப அவங்க வந்து ஒரு பஜகோவிந்தம் ஸ்லோகம் சொன்னாங்க இல்லையா, அதுல வந்து நீட்டா சொல்லியிருக்காங்க நம்ம வந்துட்டு அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்றத பத்தி. அதை நான் அனுபவபூர்வமா நான் வந்து என்னோட வாழ்க்கையில நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மௌன சாதனையும் தியான சாதனை செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம கெட்ட குணங்கள் அப்படின்னா நம்ம பிசிக்கல் லைஃப்ல ஏதோ இருக்கிற குணங்களே கெட்ட குணங்கள் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அது இல்லாம இந்த பயமாகட்டும், ஜெலசி ஆகட்டும், இந்த அட்டாச்மெண்ட்ஸ், இன்டர்ஃபியரன்ஸ், இது எல்லாமே கூட கெட்ட குணங்கள் தான். ஸோ இது நம்ம தியானம் செஞ்சதால, மௌன சாதனை செஞ்சதால இந்த கெட்ட குணங்கள் கூட நமக்கு ஈஸியா மாறும். எனக்கு மாறிடுச்சு, நான் அனுபவபூர்வமா இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. అన్మ్యూట్ చేసుకోండి. మ్యూట్ లో ఉంది, అన్మ్యూట్ చేసుకోండి. அம்மா கிட்ட சொல்லுங்க அன்மியூட் செய்ய சொல்லி. மியூட்ல இருக்கு, அம்மாவது மியூட்ல இருக்கு. మాట్లాడండి. సరే. తర్వాత నాకు ఈ మనము ఈ పాజిటివ్ సిచ్యువేషన్స్, నెగిటివ్ సిచ్యువేషన్స్, నెగిటివ్ ఎమోషన్స్, నెగిటివ్ థాట్స్, ఇలాంటివన్నీ మనము జీవితంలో అనుకుంటాం అన్నమాట. కానీ మంచి లేదు, చెడు లేదు అనే జ్ఞానం కూడా నాకు ఈ ధ్యాన సాధన వల్లే వచ్చింది. ప్రతి ఒక్కటి అది కష్టము అనుకునేది కూడా అది కష్టం కాదు. ప్రతి ఒక్కటి కూడా మన స్టెప్పింగ్ స్టోను. మన ఆధ్యాత్మిక సాధనలో అది ఒక స్టెప్పింగ్ స్టోను. ముందరైతే అయ్యో ఈ సిచ్యువేషన్, ఇది నెగిటివ్ సిచ్యువేషన్ అనేసి దానివల్ల బాధపడేదాన్ని అనమాట. కానీ ఎప్పుడైతే ఈ ధ్యాన సాధన జ్ఞానం పెరిగే కొద్దీ నాకు రెండు ఒక్కటే, మంచి లేదు చెడు లేదు, ప్రతి ఒక్కటి కూడా మన ఆధ్యాత్మిక సాధనలో ఒక స్టెప్పింగ్ స్టోన్, మెట్లు మాదిరిదా అనే ఒక జ్ఞానం కూడా, ఆ మార్పు కూడా నాకు వచ్చింది అనమాట. కానీ ప్రతి ఒక్కరు ఇది చాలా ఇంపార్టెంట్ ఈ పాయింట్. ఇది కష్టం అనేదే లేదు, మంచి అనేది లేదు. ప్రతి ఒక్కటి మన ఆధ్యాత్మిక సాధనకి ఒక సిచ్యువేషన్, ఒక మెట్టు అనేసి నాకైతే అనుభవపూర్వకంగా అర్థమైంది. ஓகே. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ எல்லாருக்கும் மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச என்னது பாசிட்டிவ் சிச்சுவேஷன்ஸ், நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸ், என்னது பாசிட்டிவ் சூழ்நிலைகள், நெகட்டிவ் சூழ்நிலைகள் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா, எல்லாரோட வாழ்க்கையிலயும் இருக்கும். ஸோ அதே போல் அவங்க வாழ்க்கையிலயும் இருக்கும்போது முன்ன வந்துட்டு பாசிட்டிவ் சிச்சுவேஷன் வந்தால் நல்லது, நெகட்டிவ் சிச்சுவேஷன் வந்தால் கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களாமா. ஆனால் எப்போ இந்த தியானம் செஞ்சு இந்த ஞானத்தை, ஆன்மீக ஞானத்தை வாங்கிட்டாங்களோ, ஓகே பாசிட்டிவும் இல்லை கிடையாது, நெகட்டிவும் கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுமே எதுக்காக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆன்மீக இந்த வாழ்க்கையில வந்துட்டு நம்ம உயர்ந்து நிலைக்கு போறதுக்கு அது ஒரு படி மாதிரி தான் நம்ம பார்க்கணும். இப்போ ஏதாவது கெட்ட விஷயமோ நெகட்டிவ் சிச்சுவேஷன் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம பயந்துடக்கூடாது இல்லையா. அவங்க அந்த மாதிரி பயப்படாம தைரியமா இருந்து, இது என்னோட வாழ்க்கையில நான் என்னோட ஆன்மீக சாதனையில ஒரு படி ஏறதுக்கான ஹெல்ப் பண்றதுக்கு தான் இந்த சூழ்நிலை எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பாசிட்டிவ் சூழ்நிலையாகட்டும் நெகட்டிவ் சூழ்நிலையாகட்டும் ரெண்டுத்தையுமே ஒண்ணுதான், ரெண்டுமே எனக்கு இது ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு நினைச்சிட்டு இருந்தாங்களாமா. இது வந்து ஒரு பெரிய மாற்றம் அவங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கு இந்த தியானமும் ஞானமும் அடைஞ்சதுக்கு அப்புறம். తర్వాత ఇప్పుడు ఎవరైనా ఏమన్నా అన్నారనుకోండి, ఎప్పుడు నేను వాళ్ళ వల్ల నాకు ఇది, వాళ్ళు నన్ను ఇలా అన్నారు అనేసి బ్లేమ్ చేసేదాన్ని అన్నమాట. కానీ ఇక్కడ వచ్చేసి ఒక కాన్సెప్ట్ వస్తుంది మనకి, మిర్రర్ కాన్సెప్ట్ అని. మన లోపల ఏదుందో బయట మనకు అదే కనిపిస్తుంది అనమాట. కానీ బయటకు వచ్చేసి వాళ్ళ వల్లే జరిగింది అనేసి కూడా అనిపించవచ్చు.
కానీ అది మన లోపల ఉంది కాబట్టే బయట కనిపిస్తా ఉంది. కాబట్టి ఎప్పుడైతే నేను ఈ జ్ఞానం తెలుసుకున్నానో మొట్టమొదటి వాళ్ళని నిందించేది స్టాప్ చేసి, నాలో ఈ అసూయ ఉంది, ఈ కోపం ఉంది, ఈ ద్వేషం ఉంది అనే ఈ గుణాలు నాలో ఉన్నాయని తెలుసుకొని నేను నాలో మార్చుకునేదానికి ఫస్ట్ నేను சோ அதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்கக்குள்ள வந்துட்டு இதுக்கு முன்னாடி என்னன்னா இந்த மாற்றம் இல்லாம, இப்போ யாராவது ஏதாவது அவங்கள ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க மேல குறை சொல்லிட்டு இருந்தாங்களாம். ஏன்னா அவங்க தானே இவங்களை திட்டுறதோ இல்ல கஷ்டப்படுற மாதிரி பேசுறதோ அந்த மாதிரி பண்ணும்போது. ஆனா இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க இப்ப மிரர் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கக்குள்ள இருக்கிறது தான் நமக்கு தெரியும், நமக்குள்ள இருக்கிறது தான் அவங்க ரூபத்துல நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்ற மாதிரி. சோ இப்போ யாரு என்ன சொன்னாலும் யாரு என்ன பண்ணாலும் அவங்கள குறை சொல்லாம ஃபர்ஸ்ட் வந்துட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்கக்குள்ளேயே போறாங்களா. ஓகே, நமக்கு அவங்கக்குள்ள இது தெரியுது இல்ல, நமக்கு எதிரில இருக்க ஆளுக்குள்ள இது இருக்குன்னு நமக்கு தெரியுது, அவங்க ஏதோ நம்ம கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டாங்க. இதுக்கு காரணம் நம்ம வந்துட்டு எங்க தேடணும் அப்படின்னா நமக்குள்ள தேடணும். நமக்குள்ள ஏதாவது இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும், நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த சேஞ்ச் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கான். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்க இவங்களை ஏதாவது சொன்ன அவங்க வந்து குறை சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த குறை சொல்றது பிளேமிங் அப்படின்றது பண்ணாம நமக்குள்ள என்ன மாற்றம் நம்ம செஞ்சுக்கணும், இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி சூழ்நிலைகள் நம்ம கிட்ட வரக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன மாற்றம் அடையணும் நமக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு தன்னந்தானே மாத்திக்கிறாங்களாமா. అమ్మ దగ్గర అన్మ్యూట్ చెప్పమ్మా, అన్మ్యూట్ అమ్మా మాట్లాడండి. మొట్టమొదట మనం తెలుసుకోవాల్సింది ఈ నాకు వచ్చిన అయితే ఫస్ట్ మన గుణాలను మార్చుకోవాలా. భక్తి మార్గంలో ఉంటే అది ఏం ప్రయోజనం లేదు. ఇప్పుడు మన చుట్టుపక్కల ఎంతో మంది భక్తి మార్గంలో ఉన్నారు, కానీ బయట వచ్చిన తర్వాత వాళ్ళ బిహేవియర్ అంతా మనకు తెలుస్తుంది. ఎంత అసూయ ఉంటుంది, ఎంత కోపం ఉంటుంది, ఎంత ద్వేషం ఉంటుంది. కాబట్టి భక్తి అనేది ఇంపార్టెంట్ కాదు, మన గుణాలను మార్చుకునేది. ఇదే భగవద్గీతలో కూడా కృష్ణుడు ఏం చెప్తున్నారంటే, ఉద్ధరేదాత్మ ఆత్మానం అవసాదయే ఆత్మైవ హ్యాత్మనో బంధువు ఆత్మైవ రిపురాత్మనః. అంటే మనమే ఉద్ధరించుకోవాలా, మనల్ని దిగజార్చుకోకూడదు. మనకు మనమే బంధువు, మనకు మనమే శత్రువు. కాబట్టి కృష్ణుడే చెప్పినాడు అనమాట, పోయి భక్తి మార్గంలో భగవంతుని పూజించేది కాదు, నీలో ఉండే గుణాలను మార్చుకో అనేసి క్లీన్ గా ఈ శ్లోకంలో చెప్తున్నారు. మొత్తం భగవద్గీతలో అంతా కూడా మీరు చెప్పండి మాజా, మీరు చెప్పండి మేడం. சோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த தியானத்துல நான் தெரிஞ்சுக்கிட்ட ஞானம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே முதல்ல நம்ம மாத்திக்க வேண்டியது நம்மளோட குணங்களை. இப்போ பக்தி மார்க்கத்துல இருப்பாங்க, பூஜைகள் பண்ணுவாங்க, கோவில்களுக்கு போவாங்க, பிரதட்சணங்கள் பண்ணுவாங்க, அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த நதியில மூழ்கின முக்தி கிடைக்கும்னு சொல்லிட்டு எங்கெங்கயோ போய் எதேதோ பண்ணுவாங்க இல்லையா. ஆனா அவங்களோட இந்த நார்மல் உலகத்துக்கு வந்துட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த வெறுப்பு, கோபம், பொறாமை இந்த மாதிரி தான் இருக்காங்க. இதுல ஒரு யூஸுமே கிடையாது, ஒரு பலனுமே நமக்கு கிடையாது. ஆனா நம்ம வந்துட்டு நம்மளோட குணங்களை ஒவ்வொன்னா மாத்திக்கிட்டதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு படியும் மேல போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே போல பகவத்கீதையில கிருஷ்ணர் சொன்ன மாதிரி உத்தரிதாத்மனாத்மா நாம அந்த ஸ்லோகம் சொன்னாங்க இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளை நம்ம உயர்த்திக்கணுமே தவிர கம்மி பண்ணிக்க கூடாது. ஓகேவா, நமக்கு நம்மளே பந்துவோ அப்படின்னா நமக்கு நம்மளே ரிலேட்டட், நமக்கு நம்மளே எனிமி கூட. ஓகேவா, சோ இந்த தியானத்தினால நம்ம
எதையும் சாதிக்கலாம். என்ன வேணா நம்மளால பண்ண முடியும். நம்மளோட ஆன்மா வந்துட்டு நம்ம மேம்படுத்திக்கணுமே தவிர அதை கீழ்ப்படுத்த கூடாது. அது மேம்படுத்திக்கிறது எப்படி? நம்ம இந்த தியான சாதனையால, மௌன சாதனையால, இந்த மாதிரி கிளாஸஸ் கேட்டு நிறைய ஞானம் கத்துக்கிறோம் இல்லையா? இதனாலதான் நம்மளால அந்த மாதிரி இருக்க முடியும். ஸோ நம்ம இந்த தியானமும் மௌனமும் அவங்களுக்கு நிறைய குணங்கள் அவங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. అమ్మను అన్మ్యూట్ అన్మ్యూట్ చేసుకోండి. టైం ఉంది అమ్మా? ఇంకా టైం సార్? ఇంకా ఒక 5 minutes ఉంది మేడం, మాట్లాడండి. ఓకే ఓకే ఓకే. ఇట్లా నా దృష్టి వచ్చేసి ధ్యానం తర్వాత నా గుణాల మీద, నా ఒక మార్పు మీదనే ఉంది. ఎందుకంటే మనం ఆత్మ పదార్థాలు కాబట్టి ఈ జన్మలో మనం ఏం సాధన చేస్తే మనం ఉన్నతికి పోతాము అనే దాని మీదే ఉంది, కానీ వేరే దాని మీద లేకుండా నా యొక్క సాధన చేస్తా ఉంటాను అనమాట. మొదట మనమల్ని మనం మార్చుకోవాలి, కానీ ఇతరులు మార్చాలా అనే గుణం నాకు పోయింది. ఎప్పుడు కానీ నా దృష్టి నేను ఎట్లా మారాలా, ఎలా మారాలా, ఇదే నా ఒక దృష్టి ఇప్పుడు ఫైనల్ గా అయితే. ஸோ அவங்களோட மொத்த நோக்கமும் என்ன இப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தவங்களை மாறிக்க சொல்றதோ இல்ல மத்தவங்களை பத்தி இல்லாம நான் என்ன மாறணும், எனக்குள்ள இதுக்கு முன்னாடி என்னென்ன குணங்கள் இருக்கு, இப்போ என்னென்ன குணங்கள் இருக்கு, இதை இன்னும் எப்படி நான் மேம்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவங்க மேலதான் அவங்களோட நோக்கம் வச்சிருக்காங்க. அதனால ஹாப்பியா அவங்களால குணங்கள் மாத்திக்கிட்டு அவங்களோட ஆன்மீக இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு படியா மேல கொண்டு போய்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபுல் இன்டென்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, தன்னை தான் எப்படி மாத்திக்கிறது, அது மட்டும்தான் அவங்களோட மெயின் இன்டென்ஷனா அவங்க சாதனை செஞ்சுட்டே வந்துட்டு இருக்காங்க மாஸ்டர்ஸ். చెప్పండి. ఓకే, ఒక చిన్న కాన్సెప్ట్. మనము అంటే శరీరము అని అనుకుంటాం కదా. ఇప్పుడు పద్మజ అంటే మన ఈ బాడీనే చూపిస్తాం అనమాట. అదొక్కటే కాదు, మనం ఇక్కడ ఉన్నప్పుడే ఏదన్నా మన తల్లిదండ్రులు కానీ, మన పిల్లలు కానీ, మన ఇల్లు కానీ గుర్తొస్తుంది. అంటే అది శరీరంతో కాదు, ఒక మనస్సు. అంటే మనం శరీరము మనస్సు అనేది కూడా ఉంది. ఇది కాకుండా ఇప్పుడు ఎవరైనా ఒక చనిపోయిన వ్యక్తులు ఉంటే కన్నా వాళ్ళలో అన్ని అవయవాలు ఉంటాయి, కానీ ఏమి ఉండదు అంటే ఆత్మ ఉండదు. కాబట్టి మనం శరీరము, మనస్సు, ఆత్మ, ఇదే కాకుండా మనము బుద్ధి. ఇప్పుడు మనస్సు అయితే, ఇప్పుడు మనకి ఏదన్నా మనం తప్పు పని చేస్తే బుద్ధి జ్ఞానం లేదా అని అంటారు. అదే మాదిరి మనకు బుద్ధి కూడా ఉంది. మనము అంటే శరీరము, మనస్సు, బుద్ధి, ఆత్మ, 4 అన్నమాట. మనం ఈ శరీరం ఒక్కటే కాదు, ఈ 4 అన్నమాట. మనము அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அப்படின்னா யாருன்னா, நம்ம எல்லாரும் என்ன காட்டுவோம், இந்த நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நம்ம காட்டிப்போம். இது என்னது? இது உடல் மட்டும்தான் இல்லையா? சோ நம்ம இந்த உடல் மட்டுமே இல்லாம உடல், மனசு, புத்தி, ஆன்மா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உடலுக்கு ப்ரூஃப் தேவையில்லை, ஏன்னா கண்ணுக்கு தெரியுது இல்லையா? அதே போல மனசு இருக்கு அப்படின்றதுக்கு, இப்போ நம்ம ஏதாவது கஷ்டமா ஏதாவது இருந்தோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம், என் மனசே சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ கண்டிப்பா மனசு அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து புத்தி. இப்போ புத்தி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும்னு அங்க ஒரு 10 ஸ்வீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம எவ்வளவு சாப்பிடணும்? 1, 2 சாப்பிடணும். ஆனா நம்ம மனசு என்ன சொல்லும், அந்த எல்லா ஸ்வீட்டும் நம்மளே சாப்பிட்டுடணும் அப்படின்னு தோணும். அப்போ நமக்கு ஒண்ணு சொல்லும் இல்லையா, என்னன்னு, அவ்வளவு சாப்பிட்ட நீ அவ்வளவுதான், நீ 1ஓ 2ஓ எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லும் இல்லையா? அதுதான் புத்தி. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் ஒரு இறந்து போனவங்க கிட்ட பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட என்ன இருக்கும், அவங்க கிட்ட எல்லாமே இருக்கும். ஆனா ஒன்னே ஒண்ணுதான் இருக்காது, அவங்களோட ஆன்மா. அப்போ நம்ம அப்படின்னா யார் மாஸ்டர்ஸ்? நம்ம அப்படின்னா இந்த உடல், மனது, புத்தி, ஆன்மா, இந்த 4 கலந்ததுதான் நம்ம. ఓకే, మనమని మనమే సెల్ఫ్ చెక్ చేసుకోవాలంటే
ఇప్పుడు మనము శరీరము అంటే కన మనం ఏ స్థాయిలో ఉన్నాము అనేసి ఎప్పుడు సెల్ఫ్ చెక్ చేసుకోవాలా. శరీరము అంటేనే వినిపిస్తుందమ్మా? అవునమ్మా, ఎప్పుడు మాట్లాడండి. ఓకే. ఖానా పీనా సోనా అని జీవిస్తా ఉంటే మనం శరీర స్థాయిలో ఉన్నట్లు. మనస్సు అంటే కన ఎప్పుడు ఇతరులతో కంపేర్ చేసుకొనేసి ఒక జెలసీ, ఒక కోపము, ఒక ద్వేషము ఇలా ఉంటే మనము మనసు స్థాయిలో ఉన్నట్లు. బుద్ధి స్థాయిలో అంటే ఇది మంచి, ఇది చెడ్డ, ఇతరులతో కంపేర్ చేసుకోకుండా వాళ్ళకి 4 కార్లు ఉంటే మనకు ఒక కారు ఉంది కదా అని తృప్తి పడేది బుద్ధి. ఆత్మ అంటే కన ఎప్పుడు ధ్యాన స్థితిలో ఉండి, శూన్య స్థితిలో ఉండి, థర్డ్ ఐ యాక్టివేట్ చేసుకునేది, ఆస్ట్రల్ బాడీ రిలీజ్ చేసుకునేది, ఇవన్నీ ఆత్మస్థాయిలో ఉండేది. కాబట్టి మనం డైలీ లైఫ్లో ఎలా జీవిస్తా ఉన్నాం, శరీర స్థాయిలోన, మనస, బుద్ధి, ఆత్మ సెల్ఫ్ చెక్ చేసుకొని మనం ఒకదాని నుంచి ఒకదానికి ఎదిగి మన జీవితాన్ని మనము ధన్యం చేసుకోవాలని కోరుకుంటున్నాను. ஓகே. இப்போ வந்துட்டு இந்த 4 நம்ம அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கறத நம்ம வந்து செல்ஃப் செக் பண்ணிக்கணும். நம்மள நாமே செக் பண்ணிக்கணும். எப்படி மேம் செக் பண்ணிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல உடல். நம்ம ஜஸ்ட் சாப்பிடுறது, இருக்கிறது, தூங்குறது இது மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வேற எதுவுமே பண்ணல அப்படின்னா நம்ம வந்து உடல் ரீதியில இருக்கோம், அந்த லெவல்ல இருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம். எந்த ஒரு வேலை பண்ணாம ஜஸ்ட் சாப்பாடு, தூங்குறது, இவ்வளவுதான், இது மட்டும் தான் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். சோ அப்போ நம்ம உடல் ரீதியில இருக்கிறோம் அப்படின்னா. அதுக்கு அடுத்தது வந்துட்டு மனசு அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பேர் பண்ணிக்கிறது, என்ன சொல்றது, அவங்க அப்படி இருக்காங்க ஆனா நான் இவ்வளவு கம்மியா இருக்கேன் அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் மனசு தானே நமக்கு சொல்லும் இல்லையா? மேடம் சொன்ன மாதிரி அவங்களுக்கு 4 கார் இருக்கு, எனக்கு வந்துட்டு ஒரே கார் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பேர் பண்ணி நம்மள கஷ்டப்படுத்துறது வந்து மனசு. ஆனா நமக்கு தான் ஒரு கார் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு திருப்தியா இருக்கும் பாத்தீங்களா, அது வந்துட்டு புத்தி. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு ஆன்மா அப்படின்னா, நான் ஆன்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு இந்த நிறைய எப்போ தெரிஞ்சுக்க முடியும் நம்ம ஆன்மா அப்படின்னா, நிறைய தியான சாதனை செஞ்சாதான் நம்மளுக்கு அது தெரியும். சோ உடல் லெவல்ல இருந்து மனசுக்கு போகணும், மனசுல இருந்து புத்தியில இருந்து ஆன்மா ஸ்டேஜுக்கு நம்ம எல்லாருமே கண்டிப்பா போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு நாளும் நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்ஃப் செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. మాట్లాడమా? ఓకే. ప్రతి ఒక్కరూ ఇన్ఫర్మేషన్ ఓకే, తెలుసుకోవాల్సిందే, కానీ దాన్ని ఫస్ట్ మనం ఇంప్లిమెంట్ చేసేదా చాలా చాలా ఇంపార్టెంట్ అనమాట. ఎప్పుడైతే ఇంప్లిమెంటేషన్ చేస్తేనే మన జీవితంలో చాలా చేంజ్ వస్తుంది. ఎంతసేపు స్పీచ్లు వింటామా, బుక్కులు చదువుతామా అనేది కాదు. ఆ బుక్లో ఏం తెలుసుకున్నాము, ఆ స్పీచ్లో ఏం తెలుసుకున్నాము, అది మన జీవితంలో ఇంప్లిమెంట్ చేసేదా వెరీ వెరీ ఇంపార్టెంట్. అప్పుడుదా మన జీవితంలో చేంజ్ అనేది వస్తుంది. వాళ్ళు ధ్యానం చేస్తున్నారంట, వాళ్ళు ఇన్ని ఉన్నో, మనము ఎంత ఒక్క పాయింట్ అయినా, వాళ్ళు 10 పాయింట్లు చెప్తే 1 పాయింట్ కూడా మన లైఫ్లో ఆచరిస్తుంటే చాలా చాలా మార్పు వస్తుంది. ఇది అనుభవపూర్వకంగా ప్రతి ఒక్కరూ తెలుసుకోవచ్చు. ஓகே. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்ஃபர்மேஷன் ஆனா தகவல். இப்போ இவ்வளவு நேரம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது ஒரு தகவல் தான் இல்லையா? சோ நம்ம தகவல் மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காம, என்ன தகவல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமோ அதை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், நம்ம நடைமுறையா நம்ம வந்து அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போதான் நமக்கு வந்துட்டு இந்த ரிசல்ட், அந்த ஒரு ரிசல்ட்ஸ் வந்துட்டு நமக்கு தெரியும், நம்மள என்ன மாற்றம் அடைஞ்சோம், நம்ம வாழ்க்கையில என்னென்ன எல்லாம் நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் சும்மா ஸ்பீச்சஸ் கேட்டுக்கிட்டு இப்படியே புத்தகங்கள் மட்டுமே படிக்க கூடாது. அதோட படிச்சது, தியானம் செஞ்சது, இந்த மாதிரி ஸ்பீச்சஸ்ல கேட்டது அப்படியே இருக்காம, என்ன நம்ம கேட்டோம், என்ன நம்ம தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணிட்டு அதை நம்ம வாழ்க்கையில நடைமுறையா நம்ம வந்துட்டு பயன்படுத்தணும் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு வந்துட்டு ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது வரும். அனுபவத்தை இப்போ இவ்வளவு நேரம் நம்ம வந்து எவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதை வந்துட்டு ஜஸ்ட் காதால கேட்டிருக்கோம், தகவல் தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா இதை நம்ம வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணாதா,
நமக்கு வந்துட்டு நம்ம வாழ்க்கையில ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது வரும் இல்லையா, நம்ம வாழ்க்கையே மாற்றம் அடையும் இல்லையா. ஸோ அதுதான் நம்ம கேட்ட எல்லா தகவல்களையுமே நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், நடைமுறையில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ఓకే చెప్పండి. అంతేనమ్మా? మేడం ఓకే మేడం చెప్పండి. ఓకే, నాకు చాలా ఇష్టము. ప్రతి ఒక్కరూ అది చదివి ఆ జ్ఞానాన్ని తెలుసుకోండి. ఆ భగవద్గీతలో 18 అధ్యాయాలు ఉంటాయి. ఆ పేర్లు చెప్తూ ఒక పాట పాడతాను. అది చెప్పుమా, భగవద్గీత అధ్యాయుల పేరుతో ఆ పాట అంతా. இப்போ அவங்க பாட போற பாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, பகவத்கீதையில அத்தியாயங்கள் இருக்கும் இல்லையா, அந்த எல்லா அத்தியாயங்களோட பேரு வச்சு அந்த பாடல் இருக்குமா. சோ எல்லாரும் கேளுங்க அப்படின்ட்டு. మేడంకి నెట్ ప్రాబ్లం ఉంది. ఇమాజా మేడం, అమ్మకి నెట్ ప్రాబ్లం ఉంది, చెప్పండి. ఒరే నిమిషం సార్, నేమ్ రాలేదు. இமாஜா மேடம், మీరు அன்மியூட் వేసేవాళ్ళா மேடம்? நீங்க அன்மியூட் கொடுங்க மேடம். இமாஜா மேடம், உங்களுக்கு நீங்க அன்மியூட் கொடுத்துங்க. நண்பர்களே, அவர்களுக்கு டெக்னிக்கல் ப்ராబ్లం இருக்கிறதுனால நான் இப்போ ஒரு தியான மேடம் ఇమాజా మేడం మాట్లాడండి. ఇమాజా మేడం మాట్లాడుமா, அன்மியூட் செஞ்சீங்கம்மா. இமாஜா மேடம் பேசுங்க மேடம். நண்பர்களே, இப்பொழுது நான் ஒரு சிறிய பிரமிட் தியானல் பாட விரும்புகிறேன். நான் பாடுகிறேன். ஒரு சில நிமிடங்களுக்கு நான் ஒரு பாட்டு பாடுகிறேன். நமது மகாவதார் அறக்கட்டளை நிறுவனர் குருஜி உயர்திரு டாக்டர் ரங்கநாதன் ஐயா கூறுவது, எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை பங்கு கொள்ளணும். ஸ்பெஷல் ஈவெண்ட்னா ஒரு கல்ச்சரல் ஈவெண்ட் மாதிரி இதை நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால போயம் சொல்றது, பாட்டு பாடுறது, உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது என்பதை நீங்க ஒரு வாரங்களை நல்லா செய்யணும். என்னையும் ஒரு பாட்டு பாட சொல்லியிருக்காரு. நான் ஒரு பிரமிட் தியான பாடல் பாடுறேன். பிரமிட் தியான பாடல். தியானம் செய்ய வேண்டும், தினமும் தியானம் ஒன்றை செய்ய வேண்டும். தியானம் செய்ய வேண்டும், தினமும் தியானம் ஒன்றை செய்ய வேண்டும். சுவாசம் மீது கவனம், அதுவேதான் தியானம். தியானம் செய்ய வேண்டும், தினமும் தியானம் செய்ய ஒன்றே செய்ய வேண்டும். தியானம் செய்தால் ஞானம், ஞானம் பெற்றால் முக்தி. தியானம் செய்ய வேண்டும், தினமும் தியானம் ஒன்றை செய்ய வேண்டும். தியானம் செய்தால் சத்தியமே தெரிந்தால் விடுதலை கிடைத்தால் அதுதான் பெருவரும். பெருவரும் வரங்களை பெறலாமே, அதற்கு தியானம் செய்யலாமே. தியானம் செய்ய வேண்டும், தினமும் தியானம் ஒன்று செய்ய வேண்டும். ஆன்மாவே நித்தியம், ஆன்மாவே சத்தியம். நாமே ஆன்மா, நமக்கே வெற்றி. வெற்றி வெற்றியே கிடைக்க வேண்டும், அதற்கு தியானம் செய்ய வேண்டும். தியானம் செய்ய வேண்டும், தினமும் தியானம் ஒன்றை செய்ய வேண்டும். சுவாசமே சத்குரு, சுவாசமே மார்க்கம், சுவாசமே பிராணன், சுவாசமே ஜீவன். ஜீவன் சுவாசத்திலே நிலைக்க வேண்டும், மனம் சுவாசத்திலே நிலைக்க வேண்டும். தியானம் செய்ய வேண்டும், தினமும் தியானம் ஒன்றை செய்ய வேண்டும். பர அபகாரமே சுய அபகாரம், பர உபகாரமே சுய உபகாரம்.
பர அபகாரமே சுய உபகாரம், பர உபகாரமே சுய உபகாரம். உபகாரம் செய்யலாமே, தியானம் கற்பிக்கலாமே. தியானம் செய்ய வேண்டும், தினமும் தியானம் ஒன்றை செய்ய வேண்டும். வையத்தினை மறந்து ஔடதம் துறந்து ஆன்மாவில் கலந்தால் அதுவே வைத்தியம். வைத்தியம் ஆன்மாவில் சேரலாமே, தியானம் செய்யலாமே. தியானம் செய்ய வேண்டும், தினமும் தியானம் ஒன்றை செய்ய வேண்டும். தியானம் செய்ய வேண்டும், தினமும் தியானம் ஒன்றை செய்ய வேண்டும். சைவகாரமே சுத்தாகாரம், அசைவகாரமே பாவாகாரம். சைவகாரமே சுத்தாகாரம், அசைவகாரமே பாவாகாரம். அசைவத்தை விடுத்திடுவோம், பாவத்தை விலக்கிடுவோம். அசைவத்தை விலக்கிடுவோம், விடுத்திடுவோம், பாவத்தை விலக்கிடுவோம். தியானம் செய்திடுவோம், தியானம் ஒன்றை செய்திடுவோம். தியானம் செய்ய வேண்டும், தினமும் தியானம் ஒன்றை செய்ய வேண்டும். பாவமே ரோகம், புண்ணியமே போகம். தானமே தர்மம், ஞானமே மோட்சம். மோட்சம் மோட்சமே கூறுகின்றோம், தியானம் செய்கின்றோம். தியானம் செய்ய வேண்டும், தினமும் தியானம் ஒன்றை செய்ய வேண்டும். எல்லோரிலும் நீயே நீயே எல்லோருள்ளும், எல்லோரிலும் நீயே நீயே எல்லோருள்ளும். நின்னையே பூஜை செய்வாய், ஆன்மாவை தெரிந்து கொள்வாய். ஆகையால் தியானம் செய்ய வேண்டும், தினமும் தியானம் செய்ய வேண்டும். சுவாசம் மீது கவனம், அதுதான் தியானம். தியானம் செய்தால் ஞானம், ஞானம் பெற்றால் முக்தி. ஆகவே தியானம் செய்ய வேண்டும், தினமும் தியானம் ஒன்றை செய்ய வேண்டும். இது நமது உயர்திரு மாஸ்டர் பிரம்மரிஷி பத்திரிஜி ஐயா பாடுவது பிரமிட் தியான பாடல். நண்பர்களே, அடுத்ததாக நான் மூச்சு பயிற்சி பற்றி கொஞ்சம் கூற விரும்புகிறேன். பிராணாயாமம், அதாவது நம்ம மூச்சு ஆசனம் செய்யும் போது மூச்சோடு செய்தாலும் தனியாக மூச்சுக்கென நேரம் ஒதுக்கி மூச்சில் 100% கவனம் செலுத்துவது மிகவும் விசேஷமானது தான். அதனால் முயற்சியோடு உள்மூச்சு மற்றும் வெள்மூச்சின் நேரத்தை அதிகரிக்க முடியும். பின்பு தேவையானபடி மூச்சை நிறுத்தி பழகுவது எளிதாக இருக்கும். ஒரு பயிற்சியில் உள்மூச்சு வெளிமூச்சு என்று இருக்கும். நேராக வசதியான நிலையில் சுகாசனம் அல்லது நாற்காலியில் கூட வசதியாக உட்காரலாம். முதுகை நேராக கொண்டு உட்கார வேண்டும். லேசாக தரையை நோக்கி நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். லேசாக தலையை தரையை நோக்கி நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நிலை முதுகெலும்பு நேராகி மூச்சு நன்றாக போய் வர உதவுகிறது. மாஸ்டர் திருமதி இமாஜா மேடம் அவர்கள் கையை வைத்துள்ளார்கள். மாஸ்டர் திருமதி இமாஜா மேடம், நீங்க தொடரலாம் மேடம். உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துள்ளேன். சார், அம்மாக்கு அன்மியூட் கொடுங்க. இப்ப பாடுறாங்களாமா? ப்ளீஸ் மேடம். ஒரு செகண்ட் மேடம். அம்மா பேர் இன்னும் அதோ கொடுத்துறேன் மேடம். మేడం మీరు చెప్పండి. పద్మజ మేడం మీరు చెప్పండి. ఓకే సార్. ఓం జయ గీతా మాతా, ఓం జయ గీతా మాతా. భవబంధము తొలగించి ముక్తి నొసగుదాత. కర్మ భక్తి జ్ఞానయోగములు నీ ఆభరణాలు అమ్మా, నీ ఆభరణాలు. ముక్తి నొసగు నీ సన్నిధి కరుణించుము మాతా. సీతవు నీవే, సావిత్రివి నీవే, గాయత్రివి నీవే అమ్మా, గాయత్రివి నీవే. జాగ్ర స్వప్న సుషుప్తులలో, జాగ్ర స్వప్న సుషుప్తులలో సాక్షివైయుండి, దివ్య సాక్షివైయుండి తురియాతీత బ్రహ్మవు నీవు
చిన్మయ రూపిణి విషాదమును దాటించి సాంఖ్యమును బోధించి అమ్మా సాంఖ్యము బోధించి కర్మ జ్ఞాన సన్యాసమును ధ్యానమును తెలుపు విజ్ఞానమును తెలిపి అక్షర బ్రహ్మమును పలికి రాజ విద్య విభూతి దర్శనము భక్తిని అందించు క్షేత్రము కానని క్షేత్రజ్ఞుడు నేనని క్షేత్రము కానని క్షేత్రజ్ఞుడు నేనని గుణత్రయమును వివరించు పురుషోత్తమునిలో మమ్ముంచు శ్రద్ధను బోధి దైవాసుర సంపత్తి దైవాసుర సంపత్తి శ్రద్ధను బోధించి మోక్ష రూపము గావించు అమ్మవు నీవే ఆత్మవు నీవే అమ్మవు నీవే ఆత్మవు నీవే అంతయు నీవేలే ఉన్నదంతయు నీవేలే సుందరమగు చైతన్యము నీవు సుందరమగు చైతన్యము నీవు లక్ష్మివి నీవేలే మోక్షలక్ష్మివి నీవేలే ఓం జయ గీతా మాతా ఓం జయ గీతా మాతా. థ్యాంక్ యూ మాస్టర్స్. నాకు ఈ అవకాశం ఇచ్చినటువంటి సార్కి, ఇంత జ్ఞానం నేర్చుకున్న పత్రిజీ సార్కి చాలా చాలా కృతజ్ఞతలు తెలియజేస్తున్నాను. ఫ్రెండ్స్, మీకు అందరికి కూడా మరొకసారి కృతజ్ఞతలు తెలియజేస్తున్నాను. థ్యాంక్ யூ வெரி மச். நண்பர்களே, இப்பொழுது பத்மஜா மேடம் அவர்கள், சீனியர் மாஸ்டர் திருமதி பத்மஜா மேடம் அவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறினார்கள். பத்திரிஜி ஐயாவுக்கும் நன்றி கூறினார்கள். நமது நிகழ்ச்சிகளை தொடரலாம் நண்பர்களே. நான் இறுதியில் சீனியர் மாஸ்டர் திருமதி இமாஜா மேடம், சீனியர் மாஸ்டர் திருமதி பத்மஜா மேடமுக்கு மீண்டும் நன்றி தெரிவிக்கிறேன். நண்பர்களே, இப்பொழுது நேரத்தின் அருமை கருதி இப்பொழுது நீங்கள் அனைவரும் ஒரு சில நிமிடங்கள் பேச முன்வாருங்கள். நீங்கள் கையை உயர்த்தினால் அன்மியூட் கொடுக்கிறேன். ஒவ்வொருவராக பேசுங்கள். ஒரு சில நண்பர்கள் பேசி நம்ம இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சினிமா பாடலை பாடுறேன். அது ஒரு எம்ஜிஆர் திரைப்பட பாடலை, அதுவும் ஒரு கருத்துள்ள படம் தான். ஒரு 2 நிமிஷத்துல நான் பாடுறேங்க. அடுத்தது நீங்க எல்லாரும் பேசலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். மானம் பெரிதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்லவில்லையா? தன்னைத்தானும் அறிந்து கொண்டு ஊருக்கு செய்பவர்கள் தலைவர்கள் ஆகவில்லையா? உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாசு குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். இது ஒரு பழைய எம்ஜிஆர் பாடலு. 3 ஸ்டான்ஸா தான், நல்லா பாடியிருப்பாங்க, கருத்துள்ளது. அதனால உங்ககிட்ட நான் கலந்துக்க விரும்பினேன். நண்பர்களே, இப்ப நீங்க அனைவரும் முன்வாருங்கள். அடுத்த வாரத்துல இருந்து நீங்க எல்லாருமே இந்த மாதிரி திரைப்பட பாடல்கள், கருத்து மிக்க திரைப்பட பாடல்கள் பாடலாம், போயம் பாடலாம், மிமிக்ரை செய்யலாம். அனைவரும் முன்வாருங்கள். ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருத்தராக கையை உயர்த்தினால் நான் அன்மியூட் கொடுக்கிறேன். தயவு செய்து பேசுங்க, உங்க கருத்துக்களை சொல்லுங்க.
பேசுறதுனால வந்து உங்க விஷுவத சக்கரா வந்து ஓப்பன் ஆகும்னு சொல்றாரு. அதனால வந்து நமக்கு வந்து உடல்நலம் நல்லா இருக்கும். மனசு தெளிவா இருக்கும். அதுவும் ஒரு விதமான தியான பயிற்சி தான். மாஸ்டர் திரு கதிரேசன் சார், சார் உங்களுக்கு அன்மியூட் கொடுக்குறேன் சார். நீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க சார். ஒரு சில நிமிடங்கள். மாஸ்டர் திரு கதிரேசன், சார் பேசுங்க சார். காலை வணக்கம் சார். தொடருங்க சார். காலை வணக்கம். காலை வணக்கம் ஐயா. காலை வணக்கம் சார். மேடம் சார் பாட்டு நல்லா இருந்ததா சார்? எம்ஜிஆர் பாட்டு திரைப்பட பேரு மறந்துட்டு நானு. இது வந்து ஒரு நல்ல ஒரு கருத்து பாட்டு சார். தான் சார். வேற அதிக சாவித்திரி மேடமும் எம்ஜிஆரும் பாடுவாங்க. வேட்டைக்காரன். படம் பேரு ஞாபகம். அதனால நீங்க ஒரு வாரம் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரிலாம் மிமிக்ரை செய்யுங்க. குடும்பத்துடன் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க இந்த சிறப்பு நிகழ்ச்சியில. ஐயா அதுதான் விருப்பப்படுறாங்க. மொனாட்டனஸா இல்லாம கொஞ்சம் நல்லா இருந்தா எல்லாருமே ஒரு இன்ட்ரெஸ்டா பழகுவாங்க, பேசுவாங்க. அதுக்குதான் இந்த ஒரு டெக்னிக். சார் தொடருங்க சார் ப்ளீஸ். இன்னைக்கு காலையில வந்து அதாவது தியான அனுபவங்களை பத்தி இமாஜான் மரமோட மதர் வந்து பேசினாங்க. ஸோ அவங்க எல்லாம் நம்ம எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தோம். நம்ம அதாவது அவங்க சின்ன வயசுல இருந்து, அதாவது முதல்ல பக்தி மார்க்கெட்ல இருந்து, அப்புறம் பக்தி மார்க்கெட்ல இருந்து, அதாவது எந்த அளவுக்கு அதிகமா பக்தியில இருக்கோ அந்த அளவுக்குலாம் இருந்திருக்காங்க. ஸோ அதுல இருந்து அப்புறம் பின்னால தியானத்துக்கு வந்திருக்காங்க. தியானத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு எந்தெந்த அனுபவம் கிடைச்சிருக்கு, என்னென்ன அவங்க மாற்றம்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாற்றத்துக்கு கிடைச்சதுனாலதான் அந்த 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 அளவுக்கு மாற்றம் தியானத்துக்கு கிடைச்சதுனாலதான் இப்ப இமாஜாமனம் வந்து சின்ன வயசுலயே அந்த ஞானத்தை பெற்று, அதாவது அவங்க பிறப்பிலேயே அந்த ஞானங்கள் கிடைச்சிருக்கு. அந்த ஞானம் கிடைச்சதுனாலதான் இந்த இளம் வயதிலேயே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அதாவது செஷன்லாம் அட்டன் பண்ணி நம்மளுக்கா ஞான கருத்துலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சின்ன வயசுலயே இந்த அளவுக்கு கிடைக்கிறதுனாலதான் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப எந்த அளவுக்கு அந்த தியானம் மூலம் ஞானம் கிடைச்சா நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம உயரலாம்னு சொல்லி நம்ம தெரியுது மேடம். ஏற்கனவே நம்ம வந்து அவங்க இது போன செஷன்ல அவங்க மனதை பேசினாங்க, இவங்கள டிரான்ஸ்லேட் பண்ணாங்க, நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பட் இன்னைக்கு அவங்க வந்து பேசுறது வந்து நீங்க புதுசா ஜாயின் பண்ணி இந்த செஷன்ல ஜாயின் பண்ணவங்களுக்கா நம்ம உதவியா இருக்கா, நம்ம இன்ஸ்பிரேஷனா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது என்னன்னா இந்த மாஸ்டர்ஸ்ல வந்து சொல்றது நாடகத்துல சொல்றது பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு சாப்டர் பத்தி பேசுவாங்க. ஒரு சாப்டர் முடிச்சோன்னா கடைசியா என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு எல்லாம் அதாவது மூல காரணம் தியானம் பண்ணுங்க, தியானம் பண்ணு, இந்த ஞான கருத்து கேளுங்க, தியானம் பண்ண அவங்களுக்கு இந்த வாழ்க்கை மேம்படும் அப்படின்னு சொல்றாங்க. தியானம் பண்ணணும், ஞான கருத்து கேட்கணும். ரெண்டாவது ஞான கருத்து கேட்டு தெரிஞ்சுக்க எல்லாமே மற்றவங்களுக்கு அதை ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த சர்வீஸ் பண்ணுங்கிறப்ப நம்ம என்னன்னா நம்ம அனுபவத்தை சொல்லணும்னு சொல்லி சொல்றீங்க. அதாவது அதை தான் நேரத்துல இருந்து நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க சார். அதாவது அவங்க சொன்ன முடிச்சோன்னே உங்களுக்கு என்னென்ன அனுபவம் போயிட்டு இருக்குது அப்படின்னு உங்க ஷேர்ல, அதாவது உங்க அனுபவத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நேரத்துல இருந்து ஆரம்பிச்சிங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு பத்தி ஷேர் பண்ணணும், 4-5 பேர் ஷேர் பண்ணோம். ஸோ நான் என்னுடைய அதாவது தியானத்துல நான் எனக்கு என்னென்ன மாற்றம் நான் ஷேர் பண்ணேன் சார். ஒருத்தர் வந்து கண்ணு எப்படி இது பண்ணலாம்னு சொல்லி சொன்னாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொன்னோம் நம்ம. ஸோ இது திருப்பி நீங்க இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கீங்க அடுத்த வாரத்தை வந்து, அதாவது சில சேஞ்சஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க. ஸோ அதனால அதாவது என்னன்னா நம்ம கேட்கறது மட்டும் இல்லை, நமக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் வருது, இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது வந்து மற்றவங்களுக்கு தெரியணும். ஏன்னா வந்துட்டு நம்ம கேட்டுட்டு சும்மா போயிட்டே இருந்தோம்னா அதுல என்ன யாருக்கு என்ன தெரிஞ்சுன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு புது விதமான நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ இது வரவேற்கத்தக்கது தான். ஸோ நாங்களும் வந்து இதுல இருந்து நாங்க அதாவது கொஞ்சம் கொஞ்சமா இதுல இருந்து தெரிஞ்சு நாங்களும் பேச ஆரம்பிச்சோம்னா எங்களுக்கும் நீங்க சொன்ன மாதிரி இந்த விசிட் சக்கரம் வந்து ஓப்பன் ஆகி நாங்களும் பேசி எங்களுக்கு ஒரு ஞான கருத்து வரும்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ நானும் அடுத்த கிளாஸ்ல இருந்து நான் இந்த அதாவது நீங்க புக்கு நான் இது வரைக்கும் நான் படிக்கல, நான் படிச்சு ரெடி ஆகல. சரி நீங்க சொன்னதுக்கு அப்புறம் மட்டும் சரி நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்துச்சு. நானும் படிச்சு அடுத்த கிளாஸ்ல இருந்து என்னுடைய ஞானத்துக்கு சொல்றேன்னு சொல்லி விரும்பப்படுறேன். ஸோ இது மாதிரி இதுல கலந்துக்கிற அனைத்து நண்பர்களும் இதே மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு பேச முன் வந்த எப்படி நீங்க இன்னைக்கு ஒரு உங்களுக்கு அதாவது ஈஸியா இருக்க ஒரு பாட்டு பாடுனீங்க இல்லையா, பாட்டு பாடுனீங்க, ஒரு செய்தி சொன்னீங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒரு அனுபவம் இருக்கும். ஸோ அந்த அனுபவத்துல சொன்னோம்னா வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு என்ஜாய்மெண்டா கூட இருக்கும். அது ஒரு அதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கும். ஸோ அதனாலதான் எல்லாமே இது வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச அனுபவத்தை சொல்லி நிகழ்ச்சியை சிறப்பா நடத்தணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஸோ உங்க அனுபவத்துக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அடியா நின்றையோட என்ன கருத்தை முடிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி சினி மாஸ்டர் திரு கதிரேசன் ஐயா, சேலத்துல இருந்து பேசினாங்க. நன்றி சார். பாட்டு நல்லா இருந்ததா சார்?
சினிமா பாட்டு. அருமை அருமை அருமை. நீங்களும் அந்த மாதிரி மியூசிக் முயற்சி மட்டும் தான் பண்ணுங்க. செய்யல. அனைவருமே சார் அனைவருமே முயற்சி பண்ணணும். இல்ல சார். போயம் சொல்றேன்னு சொல்றாரு சாரு. திருக்குறள் சொல்லலாம், அது பண்ணலாம். திருப்பாவை சொல்லலாம், திருப்புகழ் படிக்கலாம், உங்களுடைய ஆன்மீக கருத்துக்களையும் சொல்லலாம். இந்த மாதிரி சனிக்கிழமையில அனைவரும் முன் வாருங்க. அடுத்த வாரத்துல இருந்து கொஞ்சம் நேரம் அதிகம் கொடுக்குறாரு சாரு. அடுத்ததாக மாஸ்டர் திருமதி நித்யா செல்வராஜ் மேடம் அவர்களுக்கு நான் அட்மிட் கொடுக்குறேன். மேடம், நீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க மேடம். மாஸ்டர் திருமதி நித்யா செல்வராஜ், தொடருங்க மேடம், ப்ளீஸ் ப்ரொசீட். சேலத்துல இருந்து பேசுறாங்க, சேலம் கொண்டலாம்பட்டியில இருந்து. வணக்கம் சார். வணக்கம். காலை வணக்கம் மேடம். காலை வணக்கம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க இன்னைக்கு ப்ரோக்ராமு. எல்லாரும் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்த தியானத்தினால நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் கிடைக்குது. எல்லாரும் நல்லா தியானத்தை மட்டும் தெரிஞ்சுக்காம மைண்டு ரிலாக்ஸேஷனுக்கும் நல்லா யூஸாக இருக்கு. நீங்கள் பண்ணுறது காலையில் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிக்கிறோம் எல்லாருமே, எல்லா விஷயங்களுமே கேட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ப்ரோக்ராமு. இந்த தியானத்தினால நமக்கு மன வலிமை ஏற்படுதுங்க. வலிமை உள்ளவன் வலிமையானவன், வலிமை இல்லாதவன் பலகீனமானவன். பலவீனமானவன் எப்போதும் வலிமையானவனை பின்பற்றுவான். వలిమే என்பது అయితే నాకు మీరు వినందా, మీరు హాల్లోకి పోండి. నేను హిమజాతో మాట్లాడుతున్నా, మళ్ళీ అది వంటింట్లోకి వెళ్ళి. மேடம் நீங்க தொடரலாம் மேடம். நித்யா செல்வராஜ் மேடம், நான் அட்மிட் கொடுக்குறேன், தொடருங்க மேடம். நித்யா செல்வராஜ் மேடம். மன வலிமை பத்தி சொல்றேங்க. ஒன்று உடல் பலம்ங்க, மற்றொன்று இரண்டு மன வலிமை. உடல் பலம் உணவு மற்றும் உடற்பயிற்சியிலிருந்து வருது, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து கிடைக்குது. அதனால மன வலிமை எப்படி கிடைக்கணும்னா நம்ம ஞானத்தினால கிடைக்குது. உடல் பலம் என்பது மன வலிமையை விட குறைவானது. உடல் பலம்ங்கிறது குறைவு தான். நமக்கு எவ்வளவுதான் சாப்பிட்டு நம்ம இது பண்ணி வச்சிருந்தாலும் நம்ம உடல் பலம்ங்கிறது பலவீனமானது தான். மன வலிமை தான் ரொம்ப சக்தி வாய்ந்தது. நம்ம எதை நினைக்கிறோமோ அதை அடைய மன வலிமை இன்றியமையாது. எதையாவது அடைக்கணும்னா, நம்ம அடையணும்னு நினைச்சோம்னா நம்ம மன வலிமை இருந்தால் தான் அதை அடைய முடியும். மன வலிமை அதிகமாக இருக்க வேண்டும் எனில் எப்போதும் நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும். அந்த மாதிரி வரணும்னா நமக்கு எண்ணம் இருக்க வேண்டும். அது விகல்பங்கள் இருக்கக்கூடாது. விகல்பம்னா சந்தேகம். சந்தேகப்பட்டுட்டே நம்ம தெளிவில்லாம மன உறுதி அளிக்க வேண்டுமெனில் நம்ம அந்த மாதிரி நம்ம சந்தேகம் இல்லாம தெளிவா நம்ம சொல்லணும்னா நம்மளை விட மன வலிமை அதிகமானவர்களுடன் உரையாட வேண்டும். அவங்களோட மன வலிமை அதிகரிக்க வேண்டும். முழுமையாக படிக்க வேண்டும். அதை பின்பற்றுவர்களை பின்பற்ற வேண்டும். அப்படி இருக்கும்போது நமக்கு மன வலிமை ஜாஸ்தியாகுது. அன்றாட வாழ்க்கையில் சிறு சிறு மன வலிமை சோதனைகள் செய்து காரியங்களை தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சிறு சிறு சோதனைலாம் ஆரம்பிச்சு நம்ம குறுகிய காலத்திலே பெரிய பெரிய சோதனைகளை மேற்கொள்ளலாம். சிறு வயதிலிருந்தே நம்ம மன வலிமை பற்றி குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். மன வலிமையால் நோய்களை வெல்ல வேண்டும். நமக்கு சரியாயிடும், நம்ம இதை சரி பண்ணிடணும், நமக்கு இந்த மாதிரி யோகா பண்ணணும், தியானம் பண்ணணும் அப்படின்ற ஒரு மன வலிமை இருந்துச்சுன்னா நமக்கு நோய் சரியாயிடும். இந்த நோய் இப்படி நம்ம இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம், வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சு இது பண்ணி மன வலிமையோட எத்தனை பெயின் இருந்தாலும் அதை செஞ்சு நம்ம சரி பண்ணிக்கலாம். மன வலிமை இருந்தாதான் அது செய்ய முடியும். இல்லப்போ டயர்டா இருக்கே, இதெல்லாம் செய்ய முடியாது நம்மளால, நம்ம விட்டுடலாம் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம அந்த நோய் தொடர்ந்துட்டு தான் இருக்கும். வாழ்க்கையில் ஏற்படும் இடர்பாடுகளையும் நம்ம மன வலிமையோட எதிர்கொள்ளணும். எந்தவித இது வந்தாலும், தடங்கல்கள் வந்தாலும் அதை நம்ம மன வலிமையோட ஏற்றுக்கொண்டோம்னா மன வலிமையோட நம்ம செயல்படணும். செயல்பட்டா நமக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். அதை எந்தவித தடைகளையும் இல்லாம நம்ம மன வலிமையோட வாழணும்னா நம்ம தியானம் பண்ணணும். தியானம் பண்ணி நம்மளோட மனசை ஒரு பக்குவப்படுத்தி நம்ம தியானத்தினால நம்மளுடைய
எண்ணங்களை எல்லாம் குறைத்து நம்மளுடைய கர்மாக்களை அதிகமாக செய்து நம்ம வந்து கர்மாக்களை வந்து குறைத்து நம்ம நன்மைகளை நல்ல கர்மாக்களை செஞ்சு நம்மளோட புண்ணியத்தை தேடிட்டு நம்மளுடைய உடம்பு மனம் சுற்றுப்புறம் எல்லாத்தையும் நம்ம வந்து நம்ம சந்தோஷமா வச்சுக்கணும். இன்னைக்கு நிஜம், இன்னைக்கு இன்றைய பொழுது நிஜம், நேற்று என்பதும் முடிஞ்சு போனது, நாளை என்பது நிச்சயம் இல்லை. இன்னைக்கு நம்ம வந்து சந்தோஷமா நம்மளுடைய வாழ்க்கைய நம்ம வந்து நல்ல மனநிலையோட நல்ல சந்தோஷத்தோட நல்ல அன்போட நல்லா அனுபவிக்கணும்னா நம்ம தியானம், நமக்கு மன அமைதி மன வலிமை தான் முக்கியம். இதை வந்து தியானத்தின் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. தியானத்தின் மூலமா கொஞ்சம் அனுபவபூர்வமாகவும் அனுபவிச்சுட்டு இருக்கேங்க. ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ப்ரோக்ராம். நன்றி மாஸ்டர் திருமதி நித்யா செல்வராஜ், சேலம் கொண்டலாம்பட்டிலேருந்து பேசினாங்க. இவங்க ஆரம்பத்தில் வரும்போது பேசுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது. இப்போ என்ன ஒரு அருமையா கருத்தெல்லாம் சொல்றாங்க, ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்ச்சியில பங்கு போட்டு. ரொம்ப நன்றி மாஸ்டர் திருமதி நித்யா செல்வராஜ். அவங்க ரொம்ப நல்லா முன் வர்றாங்க, தியானத்துக்கும் நல்லா பார்ட்டிசிபேட் பண்றாங்க, தியானத்தை மேற்கொள்றாங்க, ரொம்ப சின்சியரா செய்யறாங்க. 5 மாசம் வந்து செம்ம சின்சியரா செஞ்சுட்டு இருக்காங்க. சாரு மாஸ்டர் திரு கதிரேசன் சாரு, மாஸ்டர் திருமதி நித்யா செல்வராஜ் மேடம், இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரிலாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதனால மேடம் ஒவ்வொருவரும் எல்லாருமே கொஞ்சம் பேச முன் வரணும், அதுதான் ஐயாவுடைய கருத்து. அடுத்ததாக மாஸ்டர் திருமதி சந்திரா மேடம், உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துடலாம். ஈரோடுல இருந்து வராங்க மேடம். ஒரு சில கருத்துக்களை சொல்லுங்க மேடம், ஒரு சில நிமிடங்கள். நிகழ்ச்சி நிறைவு அனைத்து செய்யலாம். மாஸ்டர்களுக்கும் காலை வணக்கம். வணக்கம் மேடம். நம்மளுடைய எண்ணங்களை மேம்படுத்தினால் நாம் அனைத்து வகையிலும் வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு சொல்றேன். நம்ம எண்ணம் உருவாகிறத வந்து நம்ம கவனிச்சு நம்ம எண்ணம் எப்படி வந்துட்டு இருக்குன்னு, நம்ம நல்ல எண்ணங்கள் வருதா கெட்ட எண்ணங்கள் வருதான்னு நம்ம நோட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கெட்ட எண்ணங்களை தவிர்த்துட்டு நம்ம நல்ல எண்ணங்கள் பின்னாடி போகலாம். நல்ல எண்ணங்களை நாமளே உருவாக்கலாம். அந்த மாதிரி உருவாக்கணும்னா நமக்கு வந்து வாழ்க்கையில் அனைத்து நல்லதே நடக்கும் அப்படின்னு சிறிய பேச்சை சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மாஸ்டர் திருமதி சந்திரா மேடம் அவர்களே, ஈரோடுல இருந்து பேசினாங்க. நல்லா செய்யறாங்க மேடம். வந்து ஒவ்வொரு நாளும் சீக்கிரமா வந்துடுறாங்க தியான பயிற்சிக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டா அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, கருத்துக்களை வந்து ரொம்ப கிறிஸ்பா சொல்றாங்க. நன்றி மாஸ்டர்கள். அனைத்து மாஸ்டர்களும் இந்த மாதிரி முன் வர வேண்டும், ஒரு சில நிமிடங்கள் பேச வேண்டும் என்று நமது மகோதர அறக்கட்டளை நிறுவனர் இந்த நிகழ்ச்சியை நமக்கெல்லாம் அளித்து கொண்டிருப்பவர், இலவசமாக பெருமனது கொண்டு அளித்து கொண்டிருப்பவர், அவர்களுடைய கோரிக்கை இதுதான். எல்லோரும் பேச வேண்டும், எல்லோரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள வேண்டும். ஆக்சுவலா அடுத்த வாரத்திலிருந்து சனிக்கிழமை வந்து மெடிடேஷன் டைம் வந்து குறைச்சி சனிக்கிழமை மட்டும்தான் மெடிடேஷன் நேரத்தை வந்து ஒரு 40 நிமிஷம் 45 நிமிஷம் காலையில் 5 மணிலேருந்து 5:45 மணி வரைக்கும் தியானம் மேற்கொண்டு, அதுல இருந்து 5:45 6:15 வரைக்கும் அரை மணி நேரத்துக்கு சீனியர் மாஸ்டர்ஸ் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி ஏற்பட்டது என்று பேசுவார்கள். அடுத்தது 6:15 இருந்து 1 மணி நேரத்துக்கு 7:15 இந்த மாதிரி ஷேரிங் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ், சிறு கதைகள் சொல்றது, ஒரு பாட்டு பாடுறது, திரைப்பட பாடல்கள், கவிதைகள், புராண பாடல்கள் சொல்றது, அடுத்தது மிமிக்ரை பண்றது, ஜோக்ஸ் சொல்றது, போயட்ரி சொல்றது, போயம் சொல்றது, இந்த மாதிரி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சார் கோரிக்கை வச்சிருக்காங்க. அது இல்லாம வந்து முத்ராஸை பத்தி பேசுறது, சொரயோகா பத்தி பேசுறது, ஹோம் ரெமிடிஸ், முத்ரா தெராப்பி, அக்கு பிரஷர்ஸ் பத்தி பேசுறதையும் முன்வாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவர்களையும் பேச வைங்க. சனிக்கிழமையில நிகழ்ச்சிகள் வந்து இன்ட்ரெஸ்டா போகணும்னு சொல்றாங்க. வேற யாராவது பேசணும்னு விருப்பப்பட்டீங்களா கையை உயர்த்துங்கள், நான் அன்மியூட் கொடுக்குறேன். கடைசியாக இன்னும் ஒரு மாஸ்டருக்கு, ஒரு நண்பருக்கு கையை உயர்த்தினால் கொடுக்கிறேன். இன்னும் இந்த நிகழ்ச்சியை பத்தி ப்ராபகேட் பண்ணுங்க நண்பர்களே. யாரும் கையை உயர்த்தாட்டதோட்டு நான் வந்து நிகழ்ச்சியின் இறுதிக்கு செல்கிறேன். நண்பர்களே, இன்று நம்மிடம் உரையாற்றிய இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் எப்படி தன் வாழ்க்கையில் மாறுதல் ஏற்பட்டது பற்றி தன்னுடைய அனுபவங்கள் மூலமாக எடுத்து கூறிய மேலும் சில பாடல்கள் எல்லாம் பாடி, கீத பாடல்கள், புத்தரின் அறிவுரைகள் எல்லாம் கூறி, தெலுங்கில் பேசினாலும் அவர்களுக்கு தெரிந்த மொழியில் தெலுங்கில் பேசினாலும் அதை தன்னுடைய மகள் மாஸ்டர் திருமதி இமாஜாவை வைத்து தமிழில் மொழியாக்கம் செய்து இன்று சிறப்பாக பேசிய மாஸ்டர் திருமதி சீனியர் மாஸ்டர் திருமதி பத்மஜா மேடம் அவர்களுக்கு நன்றி. மேலும் அதை தமிழாக்கம் செய்த சீனியர் மாஸ்டர் திருமதி இமாஜா மேடம் அவர்களுக்கும் நன்றி. நண்பர்களே,
இந்த நிகழ்ச்சியை, ரெக்கார்டு நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் மகவதார் அறக்கட்டளை டிவி அவர்கள் யூடியூபில் வெளியிடுகிறார்கள். அதை அனைவரும் பார்த்து சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நீங்கள் பார்ப்பதும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், சுற்றத்தார்கள் நெய்பர்ஸ் அனைவரையும் இந்த ரெக்கார்டு நிகழ்ச்சியை யூடியூபில் பார்க்க செய்து, மகவதார் டிவியில் பார்க்க செய்து, சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்ய சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். நமது மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் குருஜி உயர் திரு டாக்டர் திரு ரங்கநாதன் ஐயா கூறுவது போல் இந்த நிகழ்ச்சியை ப்ராபகேட் செய்யுங்கள், ஸ்ப்ரெட் செய்யுங்கள், அனைவரிடம் கொண்டு செல்லுங்கள். இன்னும் நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், மிக சிறப்படையணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நண்பர்களே, நாளைக்கு 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணிக்கு ஒவ்வொரு வாரம் நடப்பது போல் வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷன், உலக ஆரோக்கிய தியானம் நடைபெறும். அந்த உலக தியானத்திற்கு லிங்க் அனுப்புவார்கள். அதை அனைவரும் பயன்படுத்தி காலை 5 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷன் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அதுல 2 மணி நேரம் இசையுடன் கூடிய தியானம், 1 மணி நேரம் சைலண்ட் மெடிடேஷன், மௌன தியானம். அடுத்ததாக நண்பர்களே, ஞாயிற்றுக்கிழமையில் நமது நிகழ்ச்சிகள் கிடையாது, அன்னைக்கு லீவு. அடுத்த நிகழ்ச்சி 8/9/2025 திங்கட்கிழமை காலை 5 மணிக்கு நிகழ்ச்சிகள் தொடரும். எப்பொழுதும் போல் 1 மணி நேரத்துக்கு தியானம், அதில் 40 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், மேலும் 20 நிமிடங்கள் சைலண்ட் மெடிடேஷன், அமைதியான தியானம், மௌன தியானம். அடுத்ததாக திங்கட்கிழமை 2வது நிகழ்ச்சியாக ஆன்மீக ஞானம் பகிர்வதில் விஸ்டம் ஷேரிங்கில் தலைப்பு ஆழ்மனதின் சக்தி பகுதி 1, அதாவது த பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட் பார்ட் 1. இந்த தலைப்பில் உரையாற்ற வருபவர் சீனியர் மாஸ்டர் சொர்ணபுக்தா மேடம் அவர்கள் வாணியம்பாடி வேலூரிலிருந்து உரையாற்ற உள்ளார்கள். அனைவரும் அந்த நிகழ்ச்சியை பார்த்து பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நான் நன்றிக்கு செல்கிறேன். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற சீனியர் மாஸ்டர் திருமதி பத்மஜா மேடம் மற்றும் சீனியர் மாஸ்டர் திருமதி இமாஜா மேடம் மற்றும் அசண்டர் மாஸ்டர் மகவதார் பாபாஜி அவர்களுக்கும் நன்றி. எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பத்ரிஜி ஐயா அவர்களுக்கும் எனது நன்றிகளை மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர் திரு குருஜி டாக்டர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றிகளை இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து ஆசிரியர்கள் நண்பர்களுக்கும் மேலும் எனது நன்றிகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொண்டு நான் నిగర్చిயை క్లోజ్ చేయகிறேன். మాస్టర్ తిరుమతి పద్మజా మేడం నేను క్లోజ్ చేస్తాను మేడం. థ్యాంక్స్ మేడం, మంచిదండి நண்பர்களே. நான் நிகழ்ச்சியை க்ளோஸ் செய்கிறேன். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷன். அடுத்ததாக திங்கட்கிழமை காலை 8ஆம் தேதி 8/9/2025 5 மணிக்கு நிகழ்ச்சிகள் தொடரும். அனைவரும் பங்கு பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் நிகழ்ச்சியை க்ளோஸ் செய்கிறேன். தேங்க்ஸ். அனைத்து மாஸ்டருக்கும் தேங்க்ஸ்.